நிச்சயமாக கர்த்தர் உங்களை இருக்கிற இடத்திலே உங்களோட வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து என்னோடு பேசும் ஆண்டவரே சொல்ல எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எல்லாரும் வாய்களை திறந்து என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். அவர் பேசாதே கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசும் தெய்வமாயிருக்கிறார். அவர் பேசும் தெய்வம். அவருடைய அன்பின் குரல் இன்னைக்கு நான் கேட்கணும். ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்க கர்த்தாவேன்னு சொல்ல எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எனக்கு ஒரு வாக்கு மதி, ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரேன்னு சொல்ல எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அந்த வார்த்தையிலோடு தேவன் இன்னைக்கு உங்களை தொட போகிறார். தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் உங்களை நிச்சயமாக இன்னைக்கு விடுவிக்க போகிறார். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய அற்புதம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய மகிமையுள்ள பிரசன்னம் இங்கே வெளிப்பட போகுது. கடந்த 22 ஆண்டுகளில் கண்டிராததை இந்த வருஷத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே செய்வாராக. எத்தனை கன்வென்ஷன் இங்கே நடந்து முடிந்திருக்கிறது, அதில் இல்லாததை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார்கள். நிச்சயமாகவே கர்த்தரை செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். 2 கரங்களை தலைக்கு மேலே தட்டி ஆர்ப்பரித்து பரிசுத்த ஆவியானவரை கௌரவப்படுத்துவோமா? பேசுகிறவர் நான் அல்ல, தேவனுடைய ஆவியானவர். நல்ல உற்சாகமாக கரங்களை நல்ல உரைத்த சத்தமாக தட்டி, அன்பின் சிகரமே, அன்பின் ஆவியானவரே நீர் இறங்கி வாரும், எங்களோடு பேசும்படி இறங்கி வாரும். அப்பா, உம்முடைய மெல்லிய குரல் நாங்கள் கேட்க நீர் இறங்கி வரும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருப்பதாக, உம்முடைய மகிமையால் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருப்பதாக, உம்முடைய வல்லமையால் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர் சொன்னபடி இது 3வது தடவை நான் வருகிறேன். ஒரு தடவை கேன்சல் இல்லை, ஒரு மீட்டிங் இதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி தான். எத்தனையோ தடவை கேட்டு தான் டேட்டு கொடுத்தோம். கொடுத்த பிற்பாடும் இந்த மீட்டிங் 100% நான் இங்கே வர்றதுக்கு தடையாக தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் தடைகளை நீக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமென். அடுத்த வாட்டி நான் நிச்சயமாக வருவேன். வரும்போது இந்த தரை இந்த மண்ணெல்லாம் இங்கே இருக்காது. கர்த்தர் வேறு விதமாக மாற்றுவாங்க. மேலே இந்த கூரை வாடகை ஷெட் இருக்காது, சொந்த ஷெட் இருக்கும். எங்கள் வாயின்னு வந்தால் அது அப்படி நடக்கும். நீங்கள் பொறாமப்படாமல் ஆமின்னு சொன்னால் அது அப்படியே நடக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மண்ணில் எல்லாம் நீங்கள் யார் மண்ணில் உட்கார வேண்டிய ஆட்கள் கிடையாது. நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். என்ன நல்ல தரை கர்த்தர் நமக்கு போட்டு நல்ல ஷெட்டு போட்டு நல்ல அருமையாக செய்வாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மேடையை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாங்க. எல்லாம் உங்களோட வலது கருத்தை இப்படி நீட்டி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போமே. நல்ல அப்படி ஓடாதுங்க, கையை நீட்டி கொஞ்சம் ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். இங்கேருந்து வருகிற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும். தேவனுடைய ஆவியானுடைய அசைவாடுதல் இந்த மேடையில் உண்டாக வேண்டும். இங்கேருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தீப்பொறியாக தீக்கனலாக உங்கள் சரீரத்தில் அதை தொடப்பட வேண்டும். உங்களோட பலவீனங்கள் வியாதிகள் சாபங்கள் மறைய வேண்டும். தேவனுடைய அற்புதம் இங்கே நடைபெற வேண்டும். இயேசப்பா அதை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ. ஒரு சில வேத பாகத்தை நான் வாசித்து வேகமாக எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே முடிக்க ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அவர் துல்லியமாக இடப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். கர்த்தர் சித்தமான என்னோட தொடர் செய்தி நாளைக்கு உங்களோட நான் பேசுவேன். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக அமையும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 18 வசனத்தை நம்ம வாசித்து கேட்போம். 1 18 வசனத்தை பின்னாடி வாசிப்பாங்க. என் பக்கத்தில் பிள்ளை இருக்கிறாங்க. 1 18 வசனத்தை முதலாவது வாசித்து கேட்போம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சேப்பம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராமினாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனாகிய ஏரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பெயர் அன்னாள், மற்றொரு பெயர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரணையாகிய ஏலியின் 2 குமாரனாகிய ஒப்பினியும் பினோகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிட நாளிலே அவன் தன் மனைவியாக பெனின்னாளுக்கு அவளுடைய எல்லா குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அந்நாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால்
அவளுடைய சக்களத்தி அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்து போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்க நான் உனக்கு அதிகமல்லமா என்றான். சீலோவிலே அவள் புசித்து குடித்து பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரணையாக ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசைந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறைவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரவன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்ததியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணிய போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியே உன்னை விட்டு விலக்கு என்றார். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணே என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? என்னோட ஒரு பெரிய புத்தகத்தை படித்து தீர்த்துட்டாங்க. இந்த மனுஷன் என்ன பண்ண போறா தெரியல, அப்படி இருக்கிற போல தெரியுது. இது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப மனப்பாடமாக தெரியப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி. இது தெரியாதவங்க யாருமே இல்லை. ஆனால் இதிலிருந்து இன்னைக்கு கர்த்தரோடு பேச போகிறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரியம் இங்கே நடக்க போகுது. ஆமென். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது எல்கானா என்ற ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு 2 மனைவிகளை பார்க்கிறோம். ஒரு மனைவிக்கு என்ன பேர்? அன்னாள். அடுத்த மனைவிக்கு ஓகே, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, அடுத்தவளுக்கு என்ன உண்டு? பிள்ளைகள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்தும் இந்த எல்கானா ஒரு நல்ல மனுஷன். எல்லா ஆண்களும் இது கவனிக்கணும். நல்ல ஒரு மனுஷன். ஏன்னு கேட்டால், மனைவி, குழந்தை உள்ள மனைவியையும் அவள் பிள்ளைகளையும் நேசிக்கிறான். அதிலும் ஒரு மடங்கு அதிகமாக பிள்ளை இல்லாதவளை நேசிக்கிறான். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களோ? இது உலகத்திலே நடக்கிற ஒரு சம்பவம் என்று சொல்ல முடியாது. உலகத்தில் எங்குமே இது பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் திருமணமாகி அவனுடைய மனைவியோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கிடைக்காத ஒரு நிலைமை வரும்பொழுது அவன் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணை வெறுக்க ஆரம்பித்திடும். அவனுடைய குடும்பம் எல்லாம் அவளை வெறுக்க ஆரம்பித்திடும். அவளை பார்க்கிறதே வித்தியாசமாக பார்ப்பாங்க, அவளோட பழகிறது வித்தியாசமாக பழகுவாங்க, அவளோட நேசிக்கிறது வித்தியாசமாக தான் இருப்பாங்க. ஒரு வித்தியாசம் சொல்லும், அவளை அப்படி நோகடித்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் எல்கானா அந்த லிஸ்டில் இல்லை. அவன் இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக குழந்தையுள்ள மனைவியை நேசிக்கிறதை பார்க்கலும் இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக குழந்தை இல்லாத மனைவியை நேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, குழந்தையுள்ள மனைவியை கொஞ்சுகிறதை பார்க்கலும் குழந்தை இல்லாதவளை அதிகமாக கொஞ்சுகிறார். நீங்கள் நான் சொல்லாமலே என் கூட ஆமீன் அல்லையிலே சொல்லிட்டே வரணும். அப்போ தான் நான் சீக்கிரம் முடிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இதிலிருந்து நிறைய பெரிய சத்தியம் நமக்குள்ள இந்த காவியான ஒரு வெளிப்படுத்த போகிறார்கள். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும்போது இந்த இடத்திலே திருமணம் முடிந்து புருஷன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை இதோடு நீங்கள் கொஞ்சம் கலந்து
கலந்து நீங்கள் விசாரித்து பார்க்கும் பொழுது எல்கானா பக்கத்தில் நிற்கக்கூடிய தகுதி எனக்கும் உங்களுக்கும் உண்டா என்பதை கண்டுபிடிக்கணும். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் அழுது கொண்டிருக்கும் எல்லாம் போய் ஏன் நீ அழுதுட்டு இருக்கிற, 10 குமாரரை பார்க்கல நான் உனக்கு விசேஷித்தவன் அல்லவா என்று சொன்னால், ஒரு பிள்ளையை போல தன் மனைவி இடத்திலே கொஞ்சி தன் மனைவிக்கு அந்த பிள்ளை இல்லைன்னுள்ள ஏக்கத்தை மாற்றி அவளை திருப்திப்படுத்த பார்க்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இருக்கட்டும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கொஸ்டின் கேட்கிறாய், ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? இதுதான் விஷயம். ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது, கூட படுக்கிற சொந்த புருஷனுக்கு தன்னோட சொந்த மனைவி அழுகிற ரகசியம் புரியாது. எங்கூட வரமாட்டீங்களோ? சொந்த புருஷன் கூட படுக்கிற மனைவியோட சொந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அங்கே இல்லை. ஏன்னு அவன் கேட்கிறான், ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? அவனுக்கு தெரியும் இவள் அழுவதற்கு காரணம் என்ன என்பது தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அங்கே அழுவதற்கு எல்கானா அல்ல காரணம். இரண்டாவது, இவளுக்கு பிள்ளை இல்லாத குறையும் அல்ல காரணம். இன்னும் ஒரு முள்ளு அவளை அங்கே கொட்டி கொண்டே இருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? எல்கானா ஒரு சைடிலே கொஞ்சி கொண்டிருக்கிறது, தாளாட்டி கொண்டிருக்கிறது. 10 பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாக கொஞ்சி தாளாட்டுகிறார்கள், எல்லாமே நேசிக்கிறார்கள். உண்மைதான். அன்னாலும் அதில் ரொம்ப சந்தோஷமாக தான் காட்சி அளிக்கிறார்கள். ஆனாலும் அங்கே ஒரு முள்ளு, அங்கே ஒரு முள்ளு. யார் அவள்? யார் அவள்? என்ன கொஞ்சம் கூட வாங்கல. யார் அவள்? செகண்ட் வைஃப். அவளுக்கு அங்கே தமிழ் என்ன எழுதியிருக்கிறாங்க? சொக்களத்தியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப ஆபத்தான முள்ளு. இங்கே எத்தனை பேர் கொண்டு எனக்கு தெரியல. இது ரொம்ப ஆபத்தான முள்ளு. இவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அன்னாளினுடைய இருதயத்தை உடைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நாம் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமீன் சொல்லுவோமா? ஒரு பக்கம் புருஷன் அதிகமாக நேசிக்கிறார்கள், அதிகமாக கொஞ்சுகிறார்கள். ஆலயத்துக்கு போனால் அவளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்குதல் ஒரு பங்கு அதிகமாக அன்னாளுக்காக செலுத்துகிறார்கள். எங்கேயும் அவளுக்கு ஒரு குறை வைக்கவே இல்லை. எங்கேயும் அவளை தனிமையாக விட்டு மற்றவங்களை கூட்டிட்டு உல்லாசம் போகல, சுற்றுலா போகல. எல்லா இடத்திலுமே அன்னாளுக்கு முக்கிய ஸ்தானத்தை கொடுத்து அவளை எப்படியாக காயப்படுத்தாம, அழ வைக்காம, மகிழ்ச்சியாக வைக்க வேண்டியது சொந்த புருஷன் அங்கே மகிழ்ச்சி எடுத்தாலும் ஒரு சொக்களத்து இருக்கிற பார்த்தீங்களா, அது கொட்டுகிற முள்ளாகவே இருக்குது. ஆனா நீங்க இப்ப அதை கேட்கும் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும். ஏன் இந்த படும்பாவி பொம்பளை இப்படி பண்றாங்க, ஏன் இவளை இப்படி பண்றாங்கன்னு ஒரு வேளை உங்களுக்கு அந்த வேதனை, அந்த கோபம் உங்களுடைய உள்ளத்தில் வரும். ஆனால் நான் இந்த வேதத்தை படித்து பார்க்கும் பொழுது, நான் இன்னைக்கு திருநெல்வேலி அலுவா வாங்கினா அந்த சொக்களத்திக்கு தான் கொடுப்பேன். எங்கூட யாரும் வரமாட்டேன் பார்த்தீங்களா? காரணம் திருநெல்வேலி அலுவா சொன்னால் எங்களுக்கு மட்ராஸ்லேயே கொஞ்சம் ஃபேமஸ், இங்கே எனக்கு தெரியல. அதுவும் காட்டுக்கடை, என்ன இருட்டுக்கடை அலுவான்னு சொன்னால் அது பெரிய கொஞ்சம் எங்கள் மட்ராஸிலே ரொம்ப ஃபேமஸான. அதை எப்படி கொடுக்குற நமக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த அலுவா வாங்கினா முதல் கொடுக்கிறது அன்னாளுக்கு அல்ல, எல்கானாவுக்கு அல்ல, சொக்களத்திக்கு தான் கொடுப்பேன். ஏன் இங்கே கோழிக்கோடு அலுவா வாங்கி வச்சிருக்கிறா போல தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கணும், நான் சொல்ற பாயிண்ட் கவனிக்கணும். ஏனென்று கேட்டால், எல்கானா கொஞ்சறதுனாலோ, எல்கானா கனப்படுத்துறதுனாலோ, எல்கானா அவளை தூக்கி தலையில் சுமக்கிறதுனாலோ குழந்தை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆமீன். அங்கே ஒரு சொக்களத்தை இருந்து கொட்டுறா பார்த்தீங்களா, தேளு கொட்டுற மாதிரி கொட்டிட்டு இருக்கிற பாரு. பிள்ளை இல்லாதவ, மலடி, அப்படி இப்படி அவளை சொல்லி அவளை நோவடிக்க அவளை கயிறை தூக்கி தற்கொலைக்காக அனுப்பாம தேவ சமூகத்தை அவளை கொண்டு போக அது முகாந்திரமாக இருந்தது. ஆமீன் சொல்லுவோமா? இன்னைக்கு நான் கொடுக்கிற செய்தி எல்லாருக்கும் பலிக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அநேகருக்கு இன்னைக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக அமையும். இந்த இடத்துல யாராரு இன்னொருவரால் துன்பப்பட்டு, கொட்டப்பட்டு, காயப்பட்டு, நொந்து போய், வெந்து போய், எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா, எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா என்று ஏங்கி தவித்து வந்திருக்கிறேனோ அவங்களுக்கு எனக்கு செய்தி பலிக்க போகுது. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? நிறைய அண்ணா இந்த இடத்துல உண்டு, ஆணும் பெண்ணும் இந்த இடத்துல உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அவள் செய்த காரியம் நமக்கு அது வித்தியாசமா இருந்திருக்கலாம்.
ஒருவேளை அன்றே அன்னாளுக்கு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இல்லாமல் இருந்திருக்கலாம். எல்கானா பல தடவை அவருடைய மனைவிக்கு செகண்ட் வைஃபுக்கு நல்ல புத்தி சொல்லி இருக்கலாம். ஏடி இப்படிப்பட்ட துரோகம் பண்ற, நான் உனக்கு என்ன குறை வச்சடி, அவளை கொஞ்சம் அடங்கி இருக்க அளவைக்காம பாரடி சொல்லி அவன் சொல்லி பார்த்திருக்கலாம். இல்ல, ஆவியானவர் அங்க கிரியை செய்து கொண்டே இருந்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த சபைக்கு விரோதமா ஒரு சொற்களத்து இருந்தா தான் இந்த சபை வளரும். ஆமீன் சொல்லுவோமா? இந்த கூட்டத்துக்கு இந்த 4 நாட்கள் கன்வென்ஷனுக்கு விரோதமா ஒரு சொற்களத்தி இருந்தா தான் இந்த கன்வென்ஷன் கம்பீரமா முடியும். யாராவது ஒருத்தன் யாராவது ஒருத்தி எங்கேயோ இருந்து இந்த மீட்டிங்கை நடத்தக்கூடாது, இங்க இப்படிப்பட்ட ஒளிபெருக்கி வைக்க கூடாது, இந்த சத்தம் போடக்கூடாது, இவனுங்க தொலைஞ்சு போனா நல்லா இருக்கும் என்று சொன்ன ஒரு சொற்களத்தி இதை கேட்கறது உണ്ടെങ്കിൽ ஆவியானவர் கொன்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். நீதான் தலை குனிவேனே தவிர இங்க எங்களுடைய தலை குனியதுக்கு பிரமாணம் இல்லை. இந்த காவியோட மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை அனுபவிக்க தான் போகிறார்கள். இந்த சபையோட வளர்ச்சிக்கு காரணம் இங்க நிறைய சொற்களத்தைகள் உண்டு. சபைக்குள்ள இல்ல, வெளியில உண்டு. அவர்கள் பண்ணுகிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு தீன்மையாக அல்ல, நன்மையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எங்க எதிர்ப்புகள் உண்டோ, எங்க சத்துருக்கள் உண்டோ, எங்க போராட்டம் உண்டோ, எங்க எதிர்நீச்சல் உண்டோ, அங்கதான் நீங்கள் வளர்ச்சியை காண முடியும். சுகசு வாழ்க்கை செய்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆடம்பரமான வாழ்க்கை செய்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நிச்சயமாகவே பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், எதிரிகளுடைய சதிகள், சதித்திட்டங்கள் நமக்கு இருந்தா தான் நம்முடைய ஊழியத்தை வளர்க்க முடியும். ஆமீன் சொல்லுவோமா? ஒரு கொப்பரை கொண்டு வந்து செக்கிலே போட்டு அரைச்சாத்தா என்ன நீ உபயோகிக்க முடியும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க தெரியல. அப்படியானால் அதுக்குள்ளே மறைந்திருக்கிற எண்ணெயை பிழிந்தெடுக்க வேண்டுமானால் அந்த கொப்பரை அந்த செக்குக்குள்ள அரைந்துதான் ஆக வேண்டும். அது அரைந்துதான் ஆக வேண்டும். அது பிழிஞ்செடுத்துதான் ஆக வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு சோதனையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு எனக்கு ஒரு பதில் கிடைக்குமா, எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகுமா, என் துன்பத்துக்கும் என் கண்ணீருக்கும் என் வேதனைக்கும் எனக்கு ஒரு மீட்பு கிடைக்குமா என்று ஏங்கி தவித்து வந்த சகோதரா, ஏங்கி தவித்து வந்த சகோதரி, இன்னைக்கு கர்த்தர் அன்னாளின் மேல் இறங்கினது போல உன்மேல் இறங்கி வரப்போகிறா, இறங்கி வரப்போகிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்க கர்த்தருடைய மகிமை அங்க வெளிப்பட போகுது. கர்த்தருடைய வல்லமை அங்க வெளிப்பட போகுது. அவருடைய பிரசன்னம் அங்க வெளிப்பட போகுது. எத்தனை பேர் விசுவாசின்னு தெரியல. ஆமீன். உங்க குடும்பத்தில் யாராகிலும் ஒருவர் உங்களை கொட்டிக்கொண்டே இருக்கலாம். ஆமீன். உங்க சொந்தத்தில் யாராகிலும் ஒருவர் உன்னை புண்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆமீன். ஹல்லேலூயா. உங்க ஊருக்குள்ள யாராகிலும் ஒருவர் உங்களை புண்படுத்தி கொண்டே இருக்கலாம். நீங்க உங்களை சபிக்க கூடாது. அவங்க செத்து போகட்டும் ஆண்டவரே, அவங்க தலைமையில இடி விழட்டும் ஆண்டவரே, அவங்க நாசமா போகட்டும் ஆண்டவர் சொல்லக்கூடாது. அவர்கள் கொடுக்கிற துன்பம், அவர்கள் கொடுக்கிற உபத்திரவம், அவர்கள் கொட்டுகிற கொட்டல்தான் உன்னை தூக்கி தேவ சமூகத்திலே கொண்டு நிறுத்த கர்த்தர் காரணராக மாற்றுகிறார்கள். இன்னைக்கு இந்த பந்தலுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருவருக்கு என்னால சொல்ல முடியும், நீங்க யாரும் ஒரு சுகசு வாழ்க்கை வாழ்ந்து இந்த சபைக்கு நீங்க வரவே இல்லை. ஆமீன். நல்ல பணப்பெருக்கம், நல்ல படிப்பு, நல்ல அந்தஸ்து, நல்ல வீடு, நல்ல கார், நல்ல சுகசு வாழ்க்கை வாழ்ந்த ஒருத்தனும் கிறிஸ்துவை ஏற்று வரமாட்டாங்க. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் கைவிடப்பட்டு, ஆமீன், காரி துப்பி யாருக்குமே வேண்டாம், இது சத்து ஒளிஞ்சா போதும் என்று குப்பையிலே தூக்கி எறிந்த உன்னைதான் இயேசு தூக்கி எடுத்து இன்றைக்கு இங்க கொண்டு நிறுத்தி இருக்கிற ரகசியம் நீங்கள் மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் மறக்க கூடாது. ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அதனுடைய 5வது வசனம், அன்னை சிநேகித்தபடியினால் அவளுக்கு 5ஆம் வசனம் பாருங்களேன், அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பாள். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். அன்னால் மலடின்னு அநேகர் பிரசங்கம் பண்றது உண்டு. ஆனா பைபிள் அப்படி இல்லை. ஆமீன். நான் வைத்திருக்கிற பைபிளில் அன்னால் மலடி என்று நான் படிக்கவில்லை. கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கூட்டத்திலும் கூட நான் சொல்லுகிறேன், நீ திருமணமாகி வருஷங்களாகி உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டால் உன்னை யாரும் மலடின்னு சொல்லதுக்கு பைபிள் இல்லை. கர்த்தர்
கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக உன் கர்ப்பத்தை கர்த்தர் சில காலத்துக்கு அடைத்து வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி இந்த பூமியில் எழும்ப வேண்டும். இஸ்ரவேலை வழிநடத்த மீட்கிறதுக்காக ஒரு தீர்க்கதரிசி இந்த பூமியில தேவைப்படுகிறது. அந்த தீர்க்கதரிசியை பெற்றெடுக்க வேண்டுமானால் ஒரு பரிசுத்தமான கர்ப்பம் ஆயத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. அதற்காக தெரிந்தெடுத்த பாத்திரம் தான் அன்னாள். கையிருந்தா உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா. ஆனபடி யாராகிலும் போதகர்கள் அன்னாள் மலடி என்று சொல்லி பிரசங்கம் பண்ணா நீங்களே போய் சொல்லணும், சாந்தமா சண்டை போடாம. இல்ல பாஸ்டர், கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். இன்னைக்கு உன்னோட வேலை முடிந்து நீ வேலைக்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி இருக்கலாம். எத்தனையோ இடத்துல பணம் கட்டி இருக்கலாம். இன்னும் உனக்கு ஒரு வேலை வரல. வராத காரணம் என்ன? கர்த்தர் அந்த வழி அடைத்து வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? தீர்க்க தரிசனமா சொல்ற, இந்த 4 நாட்களுக்குள்ள கர்த்தர் அந்த வழி உனக்கு திறக்க போகிறார். ஆமீன் சொல்லுவோமா? நீ ஒரு வீடு கட்டதுக்காக முயற்சி எடுக்கிற, எவ்வளோ பாடுபடுற, எவ்வளோ பிரயாசப்படுற, உன்னால் அது வெளியே வர முடியல, அது கட்டி முடிக்க முடியல, அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம கர்த்தர் அதை தடுத்து வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? உன் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படல, அவன் இன்னும் குடிக்கிறான், இன்னும் ஊதாரித்தனமா நடக்கிறான். நீ பெத்த பிள்ளைகள் ஊதாரித்தனமா போகுது. பிள்ளைகள் மூலம் குடும்பத்தின் தொல்லைகள், குடும்பத்தின் நிந்தனைகள், அவமானங்கள் பெருகுது என்று கண்டு நீங்க சோர்ந்து போகக்கூடாது. எதுக்கு தெரியுமா? அன்னாளை போல நீங்கள் நானும் தேவ சமூகத்துக்கு வரதுக்காக தான் கர்த்தர் இந்த காரியத்தை எல்லாம் செய்தனே தவிர உன்னை தூக்கி பாதாளத்திலே போனதுக்கு அல்ல. நீ செய்த பாவம் அல்ல, நீ செய்த அக்கிரமம் அல்ல. உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வைக்க போகிறார். இங்க இப்ப முதல் 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 கதாநாயகியாக நிற்கிறது அன்னாள் தான். எல்கானா அல்ல, சொக்கலத்தி அல்ல. அவளை தான் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? அவளை தான் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அவளை தான் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கீழே வந்து படிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சொக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் வெசனப்படுத்துவார். அவளை மிகவும், சொல்லுங்க வாயில, மிகவும் வெசனப்படுத்துவார். உங்களை யாராக எப்படி வெசனப்படுத்துறது உண்டா? இன்னைக்கு அந்த வெசனத்தோடு இங்க வந்திருக்கிறீங்களா? உங்களோட வெசனத்தை தீர்க்கிறவர் இங்க வந்திருக்கிறார். உங்க வேதனையை போக்குறவர் இங்க வந்திருக்கிறார். உங்க கண்ணீரை துடைக்கிறவர் இங்க வந்திருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்கிறவர் இங்க வந்திருக்கிறார். உனக்கு விடுதலையை கொடுக்கிறவர் இங்க வந்திருக்கிறார். ஆனபடி நீ சோர்ந்து போக கூடாது. நீ ஜெபத்தை குறைக்க கூடாது. பைபிள் படிக்கிறதை குறைக்க கூடாது. ஊழியத்தை விடக்கூடாது. ஆண்டோட கிருபை இழக்க கூடாது. இன்னும் துதித்து 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 நீ மேலதான் எழும்பணுமே தவிர நீ குன்றி போக கூடாது. ஹல்லேலூயா. நீ குன்றி போக கூடாது. இங்க பாருங்களே, அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில், எல்லாரும் கவனிக்கிறது உண்டா? அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் 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 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனவடிவாக்குவாள். இவள் அவளை மனவடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாரா? இது நமக்கு உள்ள ஒரு காரியம்தான். வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை வந்தால் நம்மளோட கோபத்தை எதில் தான் காட்டுவாங்க? கொஞ்சம் இந்த ஊரில் அப்படி இருக்கு எனக்கு தெரியல. எதில் தான் காட்டுவாங்க? எனக்கு சாப்பாடு வேண்டாம், சாப்பிடுங்க. வேண்டாம் தானே சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னாலும் அதே மாதிரி தான். அவள் நோவடிக்க 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 இவள் அழுது கொண்டே இருக்கிறார். இவள் சாப்பிட மாட்டா. ஆமீன் சொல்லுவோமா? அவள் அழுது கொண்டே இருக்கிற சாப்பிடும். பிள்ளை மக்களை அடுத்தது படிட சீக்கிரம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிற? உடம்பு கெட்டு போயிடுவடா. நீ நல்லா சாப்பிடுறான், ஏடா இப்படி இருக்கிற? நீ சோர்ந்துடுவடா. உன்னை யாரா என்னடா சொன்ன? நீ சாப்பிடு சாப்பிடுன்னு வாரி ஊட்ட போறான். இவள் என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டார். அடுத்தது படிங்க. ஏன் சஞ்சலப்படுகிறாய்? ஏன் நீ சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரனை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். 10 பொம்மை கையில் வச்சு அங்க 10 இடத்துல நிக்கிற மாதிரி நிக்கிற மாப்பிள்ளை. இது ஒன்றும் அன்னாளை ஆறுதல் படுத்த முடியாது. இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரியமும் உன்னோட காயத்தை கட்டவோ உன்னை ஆற்றவோ உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்க முடியவே முடியாது.
தேற்றக்கூடியவங்க தேற்றலாம், ஆட்டக்கூடியவங்க தாட்டலாம், உன்னை தொட்டிலே போட்டு ஆட்டலாம், உனக்கு பால் ஊட்ட வரலாம், வாரி ஊட்ட வரலாம். இவங்கள் ஆறாலே உன் பிரச்சனைக்கு பரிகாரம் கொடுக்க முடியாது. கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உன் ஆசீர்வாதத்தின் வாசலை அடைத்து வைத்திருக்கிறார். உன் கணவன் ஒரு குடிக்காரனாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். உன் பிள்ளைகள் தலைதறித்து போக கர்த்தர் அதை செய்திருக்கிறார். உன்னை குடும்பத்தினர் மலடியாய் தெய்வம் மாற்றி இருக்கிறார். திருமண பிராயம் தாண்டி ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் திருமணங்கள் தடைப்பட்டு போகுது. மார்த்தாண்டத்தின் ஒரு சகோதரி யாரும் தெரியல, தொடர்ந்து யாரு நம்பர் கொடுத்தாரோ தெரியல, தொடர்ந்து என்னை கான்டாக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஐயா ஒரு மாப்பிள்ளை வந்தது, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு போனா நீங்க பதில் சொல்லுங்க. நான் மாப்பிள்ளையும் பார்க்கல பொண்ணையும் பார்க்கல, நான் புரோக்கரும் கிடையாது. இப்போ பையனுக்கு பொண்ணு வேண்டாம், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? பதில் சொல்லிதான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் ஐயா என்ன காரணம், என்ன தடை, நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க. சொல்லும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஃபோன் கால். நான் கடைசியாக சொன்னம்மா, இனி என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ பொறுமையாயிரு, நீ அவசரப்படாது, அந்த பிள்ளைக்கு ஏற்றதை கர்த்தர் அவளுக்கு கொடுப்பாராக என்று சொன்னப்போ அவளுக்கு ஏற்றது யார், நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுன்னு சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றது கவனிக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட எத்தனையோ தடை உள்ளவர்கள் இங்கே வந்திருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராகவே இறங்கி வந்திருக்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் டே, இந்த முதல் கூட்டத்தில் வேதம் சொல்றது ஆரம்பம் அற்பம் என்று சொல்லுகிறார். இல்லைங்க, ஆரம்பமே பெருசா தான் இருக்குது. இது அற்பம் என்னன்னால சொல்ல முடியும். இந்த ஆரம்ப நாளிலே, இந்த துவக்க நாளிலே, இந்த கன்வென்ஷனோட தொடக்க நேரத்திலே கர்த்தர் முதலாவது உன் கண்ணீருக்கு பரிகாரமாய் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ குழந்தைக்காகவோ வேலைக்காகவோ வீட்டுக்காகவோ கணவனுக்காகவோ பிள்ளைக்காகவோ வியாதிக்காகவோ எந்த பிரச்சனைக்கு நீ அழுது கொண்டு வந்தேனோ அந்த விஷயத்துக்கு பரிகாரி நான் அல்ல, பாஸ்டர் பாபு அல்ல, இயேசு கிறிஸ்து இங்க இறங்கி வந்திருக்கிறார். அவர் உனக்கு பரிகாரம் கொடுக்க போகிறார். அவர் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அவர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். அவருடைய மகிமை இப்ப நீங்க அனுபவிக்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசப்பா இதை செய்வாரா? இயேசப்பா இதை செய்வாரா? சத்தமா சொல்லுங்க, இயேசப்பா செய்வாரா? அவராலே கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சில காரியங்களை செய்யும் பொழுது நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியல. காஞ்சிபுரத்தில் ஜான்சன் ஒரு தம்பி, ஒரு சிஎஸ்ஐ தம்பி, ஒரு பெரிய பில்டர், அருமையான பில்டிங் கட்டக்கூடிய பெரிய ஒரு பில்டர், நல்ல சுகசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். மனைவி ஒரு நல்ல டீச்சர், சின்ன 2 பிள்ளைங்க அவனுக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நல்ல ஆரோக்கியம், நல்ல சின்ன வயசு தான். திடீர்னு அவனோட 2 கண்கள் குருடாகிவிட்டது. திடீர்னு அவனுக்கு சுகரோ கிட்னி ப்ராப்ளமோ எதுவுமே இல்லை. நல்ல திடார்த்தமா ஓடி ஓடி நல்ல உழைக்க. மக்களை இந்த மைக்கில் கை வைக்கக்கூடாது ப்ளீஸ். நான் தொடர்ந்து வர 30ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து பேசினேன் இதே ஊரில். இதெல்லாம் என்னோட கன்வென்ஷன் இனி இருக்குது. தயவுசெய்து நீங்கள் இதில் மட்டும் கை வைக்கக்கூடாது. சந்தோஷமா ராமி சொல்லலாமா? சந்தோஷமா சொல்லலாமா? இப்படி இந்த ஜான்சனுடைய கண்ணு 2 குருடாகி மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தது. இந்த கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. இது கோடி மக்களிலே ஒருத்தனுக்கு தான் இந்த வியாதி வரும். இந்த கண்ணு நீ மரிக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் என்று ரிப்போர்ட் கொடுத்த உடனே அவன் எடுத்த முடிவு தற்கொலை தான். இனி ஒரு நாள் நான் வாழ மாட்டேன், எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை, ஒருத்தனை கையை பிடித்து எங்குமே போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கடந்த வாரத்தில் உட்கார்ந்து அந்த அனுபவ சாட்சி எல்லாம் எங்களிடத்தில் சொல்லும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது, அற்புதமாக தான் இருக்குது. 2 கண்ணு சுத்தமா பார்வை இல்லாம 2 கண்ணும் இருண்டு போய் அவன் அப்படியே நொந்து வெந்து தற்கொலைக்காக ஃபேஸ்புக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டான். ஐயோ, நான் இந்த நாளில் இந்த டேட்டில் நான் தற்கொலை பண்ணி சாக போறேன், எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம். நீங்க MAG KPM என்று யூடியூபில் போய் பார்த்தால் இந்த சாட்சி நீங்க கேட்கலாம். என்னை கேட்க தேவச்சனமே, அவனே தன்னுடைய மூத்த சகோதரி அழைத்து கொண்டு ராத்திரி 10:30 மணிக்கு என் வீட்டுக்கு வருகிறார். முதல் அவன் வீட்டுக்கு வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வீட்டுக்கு வந்து அவனை உள்ளே ஏற்ற பார்த்தா உள்ளே ஏற மாட்டான். எவ்வளோ முயற்சி எடுத்தும் அவன் ஏற மாட்டான் உள்ள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக அவனை கம்பல்சரி பண்ணி உள்ளே கொண்டு வைத்தோம். அவன் சொன்ன வார்த்தை, எனக்கு உங்களுடைய எந்த ஆலோசனையும் வேண்டாம், எனக்கு எந்த பிரார்த்தனையும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை சாக விடுங்க என்று சொன்னேன். ராத்திரி 11-12 மணி வரைக்கும் நான் பேசுறேன். அவனுக்கு ஒன்றுமே ஒரு விடுதல் இல்லை, அவன் ஏற்றெடுக்கிற மாதிரி இல்லை, அவனுக்கு ஜெபம் தேவைப்படுகிற மாதிரி அங்கே தெரியல. கடைசி எனக்கு கோபம் வந்து, ஜான்சன் உனக்கு கண்ணு வேணுமான்னு கேட்டு, ஆமா கண்ணு வேணும், நாளை காலை 10 மணிக்கு சர்ச்சுக்கு வா, அங்கே உனக்கு 2 கண்ணு கிடைக்கும் சொன்னேன்.
நாளை காலை 10 மணிக்கு சர்ச்சுக்கு வாடே, உனக்கு அங்கே 2 கண்ணு கிடைக்கும். கிடைக்குமான்னு கேட்டேன். கட்டாயம் கிடைக்கும். 9:45 ஜான்சன் சர்ச்சுக்கு வந்தா. இங்கே தான் விடுதல் இருக்குது. 10 மணி நான் டைம் கொடுக்கிறேன். அவன் 1/4 மணி நேரத்துக்கு முந்தி அவன் வந்திருக்கிற கண்ணுக்காக. ஜான்சன் அங்கே வந்து இருக்கும். இதே கால் 2 மடங்கு கூட்டம் மக்கள் அந்த கூட்டத்தில் உண்டு. என்னோட சபை நடக்கிற ஒரு ஸ்பெஷல் பாஸ்டிங் பிரேயர் நடந்து கொண்டிருக்கிறது. குடும்ப அனுகிரகத்துக்குரிய ஜெபம். அந்த ஜெபத்திலே பார்க்கும்போது எர்ணாகுளத்திலிருந்தும் ஒரு பாஸ்டர், அசம்பிளிஸோடு ஸ்தாபனத்தினுடைய மூத்த போதகர், தனக்கு இருக்கிற ஒரே ஒரு மகள் 13 வயசு, ஒரே ஒரு மகள் தான் 13 வயசு, அவளை அழைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காரில் எர்ணாகுளத்திலிருந்தும் என் வீட்டுக்கு ஜெபிக்க கொண்டு வருகிறார். அவளை என் வீட்டுக்கு ஜெபிக்க கொண்டு வர காரணம், மேல்புறத்தில் இருக்கிற அசம்பிளிஸோடு ஸ்தாபனத்தினுடைய சபையுடைய மூத்த போதகர் தான். அவர் இவரை சொல்லி என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். நீ வர்கீஸ் பாஸ்டர் போ, உன் மகளும் நடக்கும். நீ வர்கீஸ் பாஸ்டர் போயிருந்தாலும் பாரு, டேட்டு கிடைக்க கஷ்டமா இருக்கும். முன்னாடியே டேட்டு கேட்டு வாங்கி போ, உன் மகள் நடக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த மனுஷன் அவளை அழைத்து எங்கிட்ட வராம வெள்ளூர் சிஎம்சிக்கு வந்திருக்கிறார். வெள்ளூர் சிஎம்சிக்கு வந்த பொழுது அவர் சொன்ன, அமெரிக்காவிலே பல மாசங்கள் தங்கி இருந்து அவருடைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறான். லண்டன்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறான். எல்லா கண்ட்ரிகளிலும் அவளுக்காக லட்சங்கள் செலவழித்து அவளை காப்பாற்ற பார்த்திருக்கிறான். 2 காலு நாறு மாதிரி பின்னி கிடக்குது. அந்த பிள்ளைக்கு இடுப்புக்கு கீழே ஒன்றுமே இல்லை. வீல் சைக்கிளில் வைத்து காரில் வைத்து எர்ணாகுளத்துலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அவளை கொண்டு வந்து முன்னாடி அந்த வீல் சைக்கிள் உட்கார வச்சிருக்கிறோம். இந்த பாஸ்டர் மனைவி அங்கே மீட்டிங்கில் கீழே உட்கார்ந்து சேரில் உட்கார்ந்து செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கும்போதுதான் நான் பிரசங்கித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஜான்சனுக்கு 2 கண்ணை கர்த்தர் கொடுத்துட்டான். ஆமீன். நீங்க தயவு செய்து எம்ஏஜி கேபிஎம் நல்ல மனதில் வைங்க. எம்ஏஜி சொன்னா மிராக்கிள் ஏஜி சர்ச்சு, கேபிஎம் சொன்னா காஞ்சிபுரம். யூடியூபில் போட்டால் நீங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கணும். இவன் வந்து ஓடி வந்து மைக்கை வாங்கி சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் பார்த்து படிக்க ஆரம்பித்தது. என்னோட பைபிளை வாங்கி வசனத்தை படிக்க ஆரம்பித்தது. கையெடுத்து கும்பிட்டு சொல்றாங்க, யாரும் தற்கொலைக்கு முடிவெடுக்காதுங்க. தற்கொலை வாழ்க்கைக்கு ஒரு முடிவு அல்ல, அதுக்கு பின்னாடி இன்னும் ஒன்று இருக்குது. அதனால் யாரும் தற்கொலை முடிவு எடுக்காதுங்க. நான் ஒரு முட்டாள், ஒரு மடையன். நான் அந்த தற்கொலைக்கு முடிவெடுத்தோம். நேற்று ராத்திரி பாஸ்டரை நான் சந்திக்கல, இன்னைக்கு நான் செத்து போயிருப்பேன். பாஸ்டர் எனக்கு 10 மணிக்கு கண்ணு தரேன்னு சொன்னேன். எனக்கு ஏசப்பா கண்ணை கொடுத்தா. நான் ஜான்சன் மேல் கை வைக்கல, ஜான்சன் கண்ணுக்காக ஜெபிக்கல. அவன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கண்களை கர்த்தர் தொட்டார். அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஸ்நானம் பெற்று என் சபைக்கு ஊன்றுகோலா இருக்கிறார். இந்த சம்பவம் கண்ட உடனே எர்ணாகுளத்துல ஏஜி பாஸ்டருக்கு ஒரு விசுவாசம், இந்த ஜான்சனுக்கு கண்ணு கொடுத்த இயேசு என் மகளுக்கு காலை கொடுப்பா. நான் செய்தி முடித்து கீழே வந்து பாஸ்டர் கேட்ட, உங்க மகள் நடக்குமா பாஸ்டர்? அவரால் பதில் சொல்ல முடியல. அவர் மனைவியை கேட்ட, உங்க பொண்ணு நடக்குவாரா? பதில் சொல்ல முடியல. பிள்ளைய வந்து கேட்கிற, மக்களே நீ நடக்குவியா? அவள் தலை கீழே போட்டது. கையை பிடித்து இயேசுவின் நாமத்தில் எழும்பி சொன்னேன். அவள் எழும்பி, எங்க ஆலயம் பெரிய ஆலயம், அந்த கோடி இந்த கோடி 7 தடவை 14 அப் அண்ட் டவுன் 14 தடவை நடந்து வந்து ஸ்டேஜில் வந்து மைக் எடுத்து பாட்டு பாட ஆரம்பித்தது. இயேசு அற்புதம் செய்வாரா? செய்வாரா? நவம்பர் மாதம் எர்ணாகுளத்திலே ஏஜி சர்ச்சிலே 4 நாட்கள் அவருடைய விடுதலுக்கான தேங்க்ஸ் கன்வென்ஷன் வைத்து நான் பிரசங்கம் பண்ண போறேன். இயேசு அற்புதம் செய்வாரா? அப்ப நான் கொன்ற முகாந்திரம் பார்க்கணும். ஏன் இந்த ஜான்சனுடைய கண்ணை அவர் குருடாக்க வேண்டும்? இங்க ஒரு போதகருடைய கண்ணீரை துடைப்பதற்காக. கவனிக்கிறீங்களா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஜான்சனுடைய கண்ணை திடீர்னு கர்த்தர் குருடாக்கி தற்கொலைக்கு நேராக அனுப்பிவிட்டு தற்கொலை நேரத்தில் தூக்கி கொண்டு வந்து செய்தி கொடுத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அவன் கண்காட்சி கொடுக்க, பார்வை கொடுக்க காரணம் இந்த பாஸ்டருடைய விசுவாச கண்ணை திறக்கிறதுக்காக. நம்புறீங்களா? அப்ப உங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை எதுக்காக வருது? எதுக்காக ஜெபத்துக்கு பதில் இல்லாம போகுது? எதுக்காக வாழ்க்கை நொந்து நொந்து நீங்க சாகிறது? பயப்பட வேண்டாம். ஒரு அற்புதம் உனக்கு நடக்க போகுது. நீ செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய பிரகாரம் நீ செய்ய வேண்டும். அங்கே வாசித்து பார்க்கும் அடுத்த வசனம் படி மக்களே. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல், ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய வாசலில் நிலையண்டலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசிந்து, அவள் போய் தேவாலயத்திலே மனம் கசைந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி அவள் போய் மனம் கசந்து மிகவும் அவள் போய் மனம் கசந்து
மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி சும்மா வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ண அவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது. சும்மா இங்க வந்து நாற்காலியை தேய்ச்சி பண்ண அவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்க நம்பிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். உங்க விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன் கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கொண்டிருந்தார். அடுத்தது பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அவன் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் சகல நாளும் சர்வ நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையிலே சிவரக் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களோ? என்ன பண்ணாங்க? ஒரு பொருத்தனை பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பொருத்தனை பண்ண வைக்கிறது யாரு? அந்த வீட்டில் இருந்த சொக்கலத்தி. இந்த ஜெபிக்க வைக்கிறது யாரு? அந்த வீட்டில் இருந்த சொக்கலத்தி. இவள் வந்து ஜெபித்தது பாருங்க. ஆண்டவரே, நான் வீட்டுக்கு போகும்போ என்னை இப்படி நோவடிக்கிற, காயப்படுத்துகிற, என்னை அள வைக்கிற அவள் அங்கே இருக்கக்கூடாது. ഞാൻ சொல்ற தமிழ் விளங்குதா? മലയാളത്തിൽ പറയട്ടെ. കർത്താവേ, ഞാൻ പ്രാർത്ഥിച്ച് കഴിഞ്ഞ് വീട്ടിലോട്ട് പോയി നോക്കുമ്പോൾ അവൾ വാതർന്ന് കുടൽ പൊട്ടി യൂദാസുമാരി ചത്ത് കിടക്ക് ഞാൻ കാണണം കർത്താവേ. അങ്ങനാണെങ്കിൽ ഞാൻ മൊട്ടയടിച്ച് 40 നാൾ ഉപവാസം ഇരിക്കണ കർത്താവേ. അങ്ങനെ പ്രാർത്ഥിക്കേണ്ടിയോൾ പ്രാർത്ഥിച്ചത് അങ്ങനല്ല. എനിക്ക് നീ ഒരു കുമാരനെ തരുന്നുണ്ടെങ്കിൽ അവനെ ഞാൻ നിനക്ക് തരും. എനിക്ക് തന്നാൽ നിനക്ക് തരും. അവൻ്റെ തലയെ ഞാൻ എന്താ വയ്ക്കത്തില്ല, ശവരക്കത്തിന വയ്ക്കത്തില്ല. എനിക്ക് തന്നാൽ ഞാൻ നിനക്ക് തരും. എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നുണ്ട്? ஆபிரகாமை கூப்பிட்டு, தெய்வம் என்ன சொன்ன? நீ வானத்திலே பாரு, நட்சத்திரத்தை எண்ணத்த முடியுமா? கடற்கரையிலே போய் மணலை உன்னால வாரி எண்ண முடியுமா? அப்படியெல்லாம் கேட்டுட்டு கலவனுக்கு வயசான காலத்தில் ஒரு பிள்ளை தானே கொடுத்தோம், ஒரே ஒரு பிள்ளை தானே கொடுத்தோம். அப்புறம் எப்படி நட்சத்திரத்தை போல் எண்ணிக்க கூடாத பிள்ளைகள், மணலை போல் எண்ணிக்க கூடாத பிள்ளைகளை எங்க பிறக்க போது பிறந்ததுண்டா? இல்ல. ஆனா அவனுக்கு கிடைச்ச ஒன்றை அவன் ஆண்டவருக்காக கொடுக்க தீர்மானித்த பொழுது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை எண்ணி யாராலையும் கணக்கொப்பிக்க முடியாத அளவுக்கு உலகம் முழு சோத்திரம் சொல்லாம இருக்க கூடாது. உலகம் முழுவதிலும் அந்த கோடி இந்த கோடி வரையிலும் எண்ணிக்கை கடங்காத மக்களுக்கு தகப்பனாகவே ஆபிரகாமை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். என் ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரரும் அல்ல. ஆமென். பொதுவாக கன்வென்ஷன் கூட்டத்தில் மத்தேயு, மார்க், லூக்கா 4 சுவிசேஷம் தான். அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தோட முடிச்சிடுவேன். நானும் அப்படிதான் பண்ணலாம் நினைச்சேன். இன்னைக்கு 5-4 மணிக்கு பிற்பாடு இந்த செய்தி கர்த்தனை கொடுக்கிறேன். ஆமீன் சொல்லுவோமா? அப்படியான இன்னைக்கு இந்த சபையில் ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது. இன்னைக்கு ஊழியக்காரட குடும்பத்தில் இங்க ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுது. வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. உன்னை அள வைத்த சொக்கலத்திற்கு முன்பாக கர்த்தர் உன் தலையை நிமிர்க்க வைக்க போகுது. உன்னை சொல்லி சொல்லி நோவடித்தவளுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போகுது. நீயும் உன் குடும்பமும் அழிந்து போகிறதுக்காக, நீயும் உன் சந்ததி அழிந்து போகிறதுக்காக என்னென்ன மாந்திரிகம், என்னென்ன சூன்யம், எந்தெந்த காரியத்தை செய்தேனோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை தலை சிறந்து நிற்க வைக்க போகிறார். தலை சிறந்து நிற்க வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த முதல் நாள் கூட்டத்திலே இந்த சபைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா துஷ்ட அந்தகார சக்திகளும், எல்லா துஷ்டனுடைய சதிகளும், எல்லா துஷ்டனுடைய கிரியைகளும் இன்றையோடு அதமாக்கப்பட போகுது. இந்த சபை இப்ப இருக்கிறதை காட்டில் இன்னும் பல மடங்காகவே இந்த இடத்துல உயர்ந்து வளர போகுது. எத்தனை பேர் விசுவாசி எனக்கு தெரியல, எத்தனை பேர் நம்புறது எனக்கு தெரியல. உங்க ஊழியக்காரன் இன்னும் பல காலம் உயிரோடு இருந்து இந்த ஊழியத்தை செய்ய போகுது. அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த போகுது. இந்த சபையின் சுவிசேஷர்கள், ஊழியர்கள், மிஷனரிகள் எழும்ப போகுது. கர்த்தரோட மகிமை இந்த சபையின் வெளிப்பட போகுது. ஏன் சுத்தி சுத்தி சில சொக்கலத்திகள் நம்மளை சொல்லி சொல்லி காயப்படுத்தி நம்மளை ஜெபிக்க வைக்கிறபடியினால. ஹல்லேலூயா, ஆமென். மறுபடியும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்கு யாராகலும் தீங்கு செய்ய நினைக்கிறது உண்டானா அவங்களை சபிக்க கூடாது, அவங்களை நீங்க திட்டக்கூடாது, அவங்களுக்கு நீங்க பழி வாங்க போகக்கூடாது, போலீஸ்ல போய் கேஸ் கொடுக்க கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. உனக்கு ஒரு பாதபடி உண்டு.
உனக்கு ஒரு சமூகம் உண்டு. உன்னை காண்கிற ஒருவர், உயிருள்ளவர் இருக்கிறார்கள். உன் வேதனை அறிந்தவர், உன் வேதனை புரிந்தவர், உன் கண்ணீரை கண்டவர், உன்னுடைய மாராயுடைய அனுபவத்தை புரிந்தவர். உன் புருஷன் அல்ல, உன் அப்பன் அல்ல, உன் அம்மை அல்ல, உன் மனைவி அல்ல, உன் போதகர் அல்ல. மேலே ஒருவர் இருக்கிறார். அவர் உனக்கு அற்புதத்தை செய்வார். அற்புதத்தை செய்வார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இயேசுப்பா அற்புதம் செய்வாரா? சத்தமா சொல்லுங்க. இயேசுப்பா அற்புதம் செய்வாரா? இயேசுப்பா அற்புதம் செய்வாரா? நான் மறுபடியும் சொல்றது கவனிக்கணும். இப்ப ஜான்சனுடைய கண்ணை கர்த்தர் எதுக்கு திடீர்னு குருடாக்குனாங்க? எர்ணாகுளத்தில் இருக்கிற பாஸ்டருடைய விசுவாச கண்களை திறக்கிறதுக்காக. காரணம் அவர் ஏஜியில வளர்ந்த ஒரு போதகர், நல்ல திடார்த்தமான ஒரு போதகர். நான் அவர் சபையிலே 4 நாட்கள் கன்வென்ஷனில் பேசியிருக்கிறேன். அற்புதங்கள் அதிசயங்கள் அங்கே நடந்திருக்குது. இதெல்லாம் கண்ட ஒரு மனுஷன் இன்னும் தன்னோட விசுவாச கண்கள் குருடா இருக்கிறபடினால தன் மகளை கொண்டு சுமந்து சுமந்து லட்சங்களா வாரி செலவழித்து இன்னும் ஒரு பிள்ளை இருந்தா பரவாயில்லை, இருக்கிறது ஒரே ஒரு பெண் பிள்ளை, அவளுக்காக எடுத்த முகழ்ச்சிகள், பாடுகள், கஷ்டங்கள், ஐயோ எங்க வீட்டில் உட்கார்ந்து அவங்க சொல்றதை பார்த்தா எங்களால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. அவ்வளோ நொந்து வெந்து விசுவாச கண்கள் குருடாயிருந்த பொழுது இன்னும் ஒருத்தன் கண்ணை குருடாக்கி அவன் கண்ணை திறந்து இந்த கண்ணை திறக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஜான்சன் அங்க வராம அவன் கண்ணங்க திறக்காம நான் என்ன பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி இருந்தாலும் அந்த பாஸ்டர் கேட்டுட்டு இருப்பாங்க, பிள்ளை நடந்திருக்க மாட்டேன். நான் சொல்றது புரியுது? அப்படியே உனக்கு ஒரு பெரிய கேன்சர் வந்திருக்குது, ஒரு பெரிய கொள்ள நோய் வந்திருக்குது, உன்னோட கிட்னி இப்போ ஃபெயிலர் ஆயிருக்குது, ஹார்ட் உனக்கு ஃபெயிலர் ஆயிருக்குது, நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்குது, ஏதோ கொடிய வாதை உன்னை பிடித்திருக்குது. உன்னை சாகடிக்கிறதுக்கு அல்ல, உன்னை அழிப்பதுக்கு அல்ல. நீ சாக மாட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாவே வென்ற ஒருவர் இருக்கிறார் என்பதை உன் நிமித்தம் கர்த்தர் எழுதி காட்டுவதற்காக, நிரூபிப்பதற்காக உனக்கு அந்த பலவீனத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறதே தவிர உன்னை அழிப்பதற்காக அல்ல. ஆமீன், ஆமீன். அடுத்த வார்த்தை படி மக்களை சீக்கிரம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தார். பெரிய பிரச்சனை. நிறைய பாஸ்டருங்களுக்கு நம்ம வந்து ஜெபிக்கிற அல்லது நம்ம அழுகிற ரகசியம் தெரியாது. ஏலி ஒரு பெரிய மனுஷன்தான், ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டவன் தான், பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனாலும் அந்த பெண்ணினோட வேதனை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. படிமக்கள வசனத்தை. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். இல்ல பிள்ளை, அந்த வசனம் உள்ள படிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது, வெகு நேரம் நம்ம மாதிரி வந்து ஆமீன் வார கடவோம் போ கடவோம் ஆமீன் அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பதில் கிடைக்கிற வரைக்கும், பதில் கிடைக்கிற வரைக்கும், பதில் கிடைச்சா தான். யாக்கோபு என்ன சொல்ற? நீர் என்னை கொன்று போட்டாலும் நம்ம விட மாட்டேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானும் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன் சொன்ன பிரகாரம் என்னோட பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் எனக்கு கிடைக்கும் வரைக்கும் வெகு நேரம் அவள் ஜெபம் பண்ணா. ஆனா ஜெபம் பண்ணும் பொழுது சத்தம் எதுவுமே இல்லை, உதடு மட்டும் அசந்துட்டு இருக்குது. நம்ம மாதிரி ஆய் பூய்ந்து ஊருக்காட்கள் கூட்டவே இல்லை. அவளுக்கு தெரியும் இந்த ஜெபம் அண்ணா ஆமி எலி எலி ஆமி ஏலியும் கேட்கக்கூடாது, என் புருஷனும் கேட்கக்கூடாது, என் சொக்கலத்தையும் கேட்கக்கூடாது. இவங்க எல்லாம் கேட்ட அந்த புண்ணியம் இல்லை, கேட்க வேண்டிய ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய காதில் போய் விழுந்தா போதும். ஆமீன் சொல்லுவோமா? அப்ப அவ்வளோ அமைதியா இதயத்துக்குள்ள ஜெபிக்க காரணம் அன்னாட சிந்தை, நான் ஜெபிக்கிற தேவன் செகுடன் அல்ல, நான் ஜெபிக்கிற தேவன் குருடன் அல்ல, நான் ஜெபிக்கிற தேவன் கரம் இன்னும் குறுகி போகவில்லை. அவர் என் கர்ப்பத்தை அடைத்தது உண்டானால் அவரால் என் கர்ப்பத்தை திறக்கவும் முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வீட்டுக்கு ஒரு மெயின் சாவி இருக்கும், நம்முடைய காருக்கு ஒரு மெயின் கீ இருக்கும். அந்த கீ அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அப்படின்னா கர்த்தர் அடைத்ததை கர்த்தர் தான் திறக்க முடியும். கர்த்தர் அடைத்ததை வாயில சொல்லுங்க, கர்த்தர் அடைத்ததை சொல்லுங்க சத்தமா. உங்களுக்கு தைரியம் இருந்தா பக்கத்திரிகளை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் அடைத்ததை. கொஞ்சம் திரும்பி பார்த்து சொல்லுங்களேன், காசெல்லாம் நான் கேட்கல, கொஞ்சம் திரும்பி பார்த்து கர்த்தர் அடைத்ததை அவரால் தான் திறக்க முடியும் சொல்லுங்களேன். இன்னைக்கு அது நீ நம்பினா திறப்பாங்கன்னு சொல்லுங்க. ஐயா நீங்களும் கொஞ்சம் பேசணும். பிள்ளை நீங்க எல்லாம் 2 பேர் மாப்பிள்ளை 2 பேர் இப்படி இருக்க கூட 2 பேர் கொஞ்சம் பேசணும். எது கழுதிட்டு இருக்கிற? கண்ணெல்லாம் துடைக்கிற மாதிரி தெரியுது. ஐ லவ் யூ. எனக்கு இந்த மேடையில் எல்லாம் மௌனமாக இருக்குது, பிடிக்கவே பிடிக்காது. எல்லாரும் பேசணும். நம்ம அப்பா இங்கே இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அப்பா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே விடுதல் இங்கே விடுதல் கற்றுக் கொடுப்பாங்க. சுற்றி இந்த ஒளிபெருக்கின் சத்தம் எங்கெங்கே போகிறேனோ
நமக்கு விடுதலை கிடைக்குதோ இல்லையோ அங்க விடுதலை கிடைக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவன் எப்ப இதை ஆஃப் பண்ணோடா சாமின்னு சொல்லி அங்க கும்பிட்டு கிடக்கிறவன் தான் முதல் ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு தான் முதல் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசி எனக்கு தெரியல. அவனுக்கு தான் முதல் அற்புதம் நடக்கும். கர்த்தர் அங்கேயும் இங்கேயும் தூரத்திலும் சமீபத்திலும் தன்னோட வேலைகளை உண்மையாக செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்க ஒரு கையடிக்கவோ ஒரு ஆமீன் சொல்லவோ ஒரு ஸ்தோத்திரம் சொல்லவோ சொன்னா நாங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் கேட்டா, நீங்க அந்த வார்த்தை சொந்தமாக்கிட்டோம். நீங்க கையை கட்டி குத்துக்கல் மாதிரி பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா இது கல்லு, இதுக்கு ஒன்றும் புரியாது. இந்த ஃபில்லரை பார்த்து தோத்திரம் சொல்ற சொன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், வர்கீஸ் பாஸ்டருக்கு ஏதோ மெண்டல், ஏதோ நட்டு லூசு, இது எப்படி பேசும். நீங்க இந்த குத்துக்கல் மாதிரி இருக்க கூடாது. வார்த்தையை வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம் தான் ஆமேன். ஆமீன் சொன்ன என்ன அர்த்தம்? எனக்கு அப்படி ஆகட்டும், அன்னாளுக்கு நடந்தது எனக்கு நடக்கட்டும். அவட கண்ணீருக்கு பதில் கொடுத்த தெய்வம் என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கட்டும். அவட துக்கத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்த தெய்வம், அவட மாறாவை மதுரமாக்குற தெய்வம், குனிந்த தலையை உயர்த்தின தெய்வம் எனக்கும் அப்படி செய்யட்டும். இதுதாங்க ஆமீன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏசப்பா செய்வாரா? ஏசப்பா செய்வாரா? நிச்சயமாகவே செய்வார், நிச்சயமாகவே செய்வார். ஆமீன். அவள் மிகவும் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அடுத்தது பாருங்க. ஏலி அவள் வாயை ஏலி அங்க வாய் பார்த்துட்டு வந்து வாய் நோக்கி, மலையாளத்திலே வாய் நோக்கி பாரு, அப்படி இல்லை பாஸ்டர்? வாய் நோக்கி. ஒரு வாய் நோக்கி உண்டு അവിടെ, ஒரு வாய் நோக்கி உண்டு ഇവിടെ, ஒரு வாயாடி உண்டு ഇവിടെ. ஆனா ஏலி இப்போ வாய் நோக்கிட்டே இருக்கிறான். யாரோட வாய்? யாரோட வாய்? அண்ணாவோட வாயை பார்த்துட்டே இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். அடுத்தது படிப்பில்லை, சீக்கிரம். அன்னாள் தன் இருதயத்திலேயே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. எப்படிங்க? ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள். என்னங்க? என்ன பாஸ்டர் தமிழ்ல? வெறித்திருக்கிறாள். குடிச்சு 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 போதையில விதங்கி இருக்கிறார், குடிச்சு வெறுத்து இருக்கிறார் என்று யாரு பார்த்து சொல்றாங்க? சர்ச்சில் இருக்கிற வாட்ச்மேன் சொல்லல, சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஆசாரியன் சொல்லுகிறான். ஊழிய ஏனேட்டா சத்தமா சொல்லி இருந்தா எனக்கு மேட்ரு புரிஞ்சிருக்கும். இவள் எப்படி ஜெபிக்கிறாங்க? மனசுக்குள்ள ஜெபிக்கிறா. ஹல்லேலூயா. ஒருவேளை இவள் சத்தமா ஜெபிச்சிருந்தா, நிறுத்தடி அம்மா, என்ன உனக்கு இன்னொரு பேராசை போதும் அப்படி சொல்லி என்னமோ அவளை நிறுத்தி இருப்பான். அவளுக்கு தெரியும் இவன் அப்படிப்பட்ட ஒரு மூதேவி தெரியும். ஆனபடியினால் அங்கே அவனும் கேட்க கூடாது. அவன் கேட்டால் எனக்கு பிள்ளை கிடைக்காது. எனக்கு கேட்க வேண்டிய ஒரு திருமேல இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு நான் அமெரிக்காவில் டாலஸில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறேன். 3 நாள் கன்வென்ஷன் 10 நாளாக முடிஞ்சிச்சு. அந்த சர்ச்சிலே பாஸ்டருக்கு 14 வருஷம் பிள்ளை இல்லை. எத்தனை வருஷம் பிள்ளை இல்லை? 14 வருஷம் பிள்ளை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மக்கள் அந்த ஃபோட்டோ இருக்குதா உங்ககிட்ட? வச்சிருக்க வீட்டில் இருக்கு இல்லையா? பாஸ்டருக்கு நாளை காமிக்கணும். 14 வருஷமாக குழந்தை இல்லை. கடைசியில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரே பிரசவத்தில் 4 பெண் பிள்ளைகள், அலவன்ஸு போன்ஸு பாட்டா எல்லாம் சேர்த்து பிடுறான்னு சொல்லி கொடுத்தா ஒரே பிரசவத்தில் எத்தனை பிள்ளைங்க? 4 பெண் பிள்ளைகள். அடுத்த பிரசவத்தில் ஒரு பையன், 5 பிள்ளைங்க. ஆமீன். கர்த்தர் செய்வாரா? செய்வாரா? 14 வருஷம் அமெரிக்கா தேசத்தில் அவர் மாதிரி கோடீஸ்வரன் நீங்க பார்க்க முடியாது. ஷாஜி கே டானியல் சொன்ன உலகமே தெரியும். அவருடைய சர்ச்சிலே 3 நாள் கன்வென்ஷன் கொடுத்து டேட் வருது, 10 நாட்கள் ஆச்சு முடியதுக்கு. அவ்வளோ மிராக்கள் அங்கே நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? 14 வருஷம் குழந்தை இல்லை. உனக்கு இயேசு அற்புதம் செய்வாரா? சொல்லுங்க, சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், சொல்லுங்க சத்தமா. செய்வாரா? செய்ய வேண்டுமானால் சாராளின் கர்ப்பம் சத்தது, ஆபிரகாமின் விசுவாசமோ சாகவில்லை. ஆமீன் சொல்லுவோமா? இன்னைக்கு சத்த விசுவாசம் எல்லாம் உயிர் பற்றி எழும்ப வேண்டும். இந்த முதல் நாள் கூட்டத்திலே இங்கே பார்க்கும் அன்னாளோட விசுவாசத்தை சாகடிக்கிறதுக்காக ஒரு சொக்கலத்தை அவ்வளவு பெரிய பிரயாசப்பட்டும் அவள் சொல்ல 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 அவளோட விசுவாசத்துக்கு உயிர் உண்டாகிறதே தவிர அவளோட விசுவாசம் செத்து போகவில்லை. அவளை தேவாலயத்துக்குள்ள நடத்த ஆரம்பித்தது. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட செய்ய ஆரம்பித்தது. அவள் தேவனை நோக்கி பெருமூச்சுடன் வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தது. அவளுடைய இதயத்தின் பாரத்தை எல்லாம் அவள் கீழே கொட்டி ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஆமீன் சொல்லுவோமா?
அந்த பெற்ற நேரத்தில் இந்த மனுஷன் கேட்கிறான் பாருங்க, அந்த வசனம் பயங்கரமா இருக்கும். படிங்க அடுத்த வசனம் சீக்கிரம் வாங்க. அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறுத்திருப்பாய்? நீ எது வரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். குடி உன்னை விட்டு விலக்கு என்றார். ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு இந்த சர்ச்சில் ஒரு விசுவாசி இந்த சபையில் வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிற பாபு பாஸ் அங்கே போய் போதுபடி நிறுத்தடி, உன் வெறி குடி நிறுத்தடி, நீ குடிக்காதடின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க அவங்க? இவ்வளோ சாந்தமாவா மாமா போங்க சொல்லியா? செருப்பு எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க. செருப்பு என்ன ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதுங்க. இப்படியெல்லாம் நடிக்கிறதுக்கு பிடிக்காது. என்ன போய் போய் நீ குடிக்காரின்னு சொன்னியா? நீ இங்க இருக்க மாட்டேன், உன் சபை இங்க இருக்க மாட்டேன், தொலைச்சு கட்டுவேன் சொல்லி குதிப்பாங்களா? குதிக்க மாட்டாரா? இந்த பெண் என்ன பேசுற பாருங்க, படிங்க சீக்கிரம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல என் ஆண்டவனே. எப்படி கூப்பிடுறாங்க? என் ஆண்டவனே. எப்படி கூப்பிடுறாங்க? எனக்கு கேட்கிற மாதிரி சொல்லுங்க. அப்படி அல்ல என் ஆண்டவரே. படிங்க சொல்லுங்க, எனக்கு எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. எப்படி சொன்னாவ? வீட்டுக்கு போனங்க சீக்கிரமா சத்தமா சொல்லு. அப்படி அல்ல என் ஆண்டவரே. நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. இன்னைக்கு யாருக்கு இங்க அற்புதம் நடக்க போகுது? யாருக்கு இந்த முதல் நாள் கூட்டத்தில் விடுதலை கிடைக்க போகுது? லைவிலூடி நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கேன்னு சொன்னாங்க பாஸ்டர். யாருக்கு இன்னைக்கு முதல் விடுதலை கிடைக்க போகுது? மனக்லேசத்தோட வந்த உனக்கு தான் இந்த கேஸை பார்ப்பதும் செய்வா. ஆமீன் சொல்ல மாட்டீங்களோ? மனக்லேசத்தோடு வந்த உனக்கு இயேசு அற்புதம் செய்வா. மனக்லேசத்தோடு வந்த உனக்கு தான் பார்ப்பதும். அப்படி அல்ல ஆண்டவரே, நான் மிகுந்த மனக்லேசத்தோடு வந்திருக்கிறேன். அடுத்தது, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இதயத்தை ஊற்றி விட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு எதுவுமே நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போக கூடாது. கொண்டு வந்த கவலை, கண்ணீர், பாவம், சாபம், எல்லா ஜெப விண்ணப்பங்கள், கோரிக்கைகள் எல்லாம் இங்கே கொட்டிடணும். ஒண்ணுமே எடுத்துட்டு போக கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா மனக்லேசத்தை எல்லாம் ஊற்றி விட்டேன். இப்ப கர்ப்பம் தயாராயிட்டு, ஹிருதயம் தயாராயிட்டு, அற்புதத்தோட நேரம் நெருங்கி விட்டது. இந்த மனக்லேசம் தான், இந்த குழப்பம் தான், பிள்ளை இல்ல அந்த மலடி என்ற பிச்சை பேசிதான் இத்தனை காலம் இவளை தடை பண்ணி வைத்தது. எப்பொழுதுமே நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? இல்லைன்னு என்ன பண்ணக்கூடாது? இங்க நம்ம இந்த மலை அடிவாரத்தில் ஒரு பாஸ்டர் ஜெபமணி, நான் அங்கே தொடர்ந்து கன்வென்ஷன் ஒரு 5-6 தடவை தொடர்ந்து பேசிட்டு வரேன். அந்த பாஸ்டருக்கு வந்து குழந்தை இல்லை. அவர் விசிட்டிங் போகும்போது ஆட்கள் கேட்பாங்க, பாஸ்டர் உங்களுக்கு குழந்தைகள் உண்டா? உண்டு. எத்தனை உண்டு? 2. ஆனா பெண்ணா? ஒரு ஆண் ஒரு பெண்ணு. அடுத்தது கேட்குற முன்னாடி ஓடிடும். அடுத்தது கேட்டா மாட்டிடுவாங்க. பாஸ்டர் எத்தனை வயசு, என்ன படிக்கிறதெல்லாம் கேட்டா இவர் சொல்லி கடா ஓடிடுவான். அவர் சொல்றாங்க, எத்தனையோ ஆயிரம் வீடுகள் நான் சொல்லி இருக்கிறேன். எனக்கு ஒரு பையனும் ஒரு பெண்ணு உண்டு, ஆனா குழந்தை இல்லை. என்ன தெரியுமா? அவர் தெரியுமா? ஜெபமணி பாஸ்டர் தெரியுமா? எனக்கு குழந்தை இல்லை என்று எங்குமே சொல்லல. எனக்கு 2 பிள்ளை, 1 பையன் 1 பொண்ணு. இன்னைக்கு 2 பேரும் கல்லூரி படிப்பு முடிக்க போகுது. ஆமீன் சொல்லுவோமா? எத்தனையோ வருஷங்களுக்கு பிற்பாடு ஒரே பிரசவத்தில் ஒரு பையனையும் பெண்ணையும் கர்த்தர் கொடுத்தா. இப்படி ஆமீன் சொல்றீங்க? உங்க ஊர்ல நடந்த சம்பவத்தை சொல்றேன். இது அமெரிக்காவில் அல்ல, உங்க ஊரில் நடந்தது, பக்கத்து நடந்தது. இயேசுப்பா செய்வாரா? சொல்லுங்க சத்தமா. இயேசுப்பா செய்வாரா? கட்டாயமா செய்வார். அவருடைய வாயின் வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அன்னாலும் அவிதமாக தான் என் இதயத்தில் உள்ளது எல்லாத்தையும் நான் ஊற்றிவிட்டேன். நான் மிகுந்த மனக்லேசத்தோடு வந்தவள். நான் மதுவாகவோ திராட்சரசமாகவோ குடிக்கவில்லை. என் கிளேசத்தை எல்லாம் ஊட்ட வேண்டிய இடத்தில், ஊட்ட வேண்டிய பிரகாரமா, ஒழுங்கா கிரமமா ஊட்டிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலின் நாயகர் உண்டு. என் கர்ப்பத்தை அடைத்தொருவர் உண்டு. அவருடைய பாதத்தில் ஊட்டிட்டு இருக்கிறாங்க. ஐயா, நீங்க என்னை தப்பு கணக்கு போடாது. ஹல்லேலூயா. அடுத்ததே படி மக்களை சீக்கிரம். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். அந்த வார்த்தை நீங்க பார்த்தீங்களா? உம்மது அடியாளை யார் மாதிரி நினைக்க கூடாது, பேலியாளின் மகளாக நினையாமைரி.
மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினான் என்றார். நீ தடை பண்ற நேரம் வரைக்கும் விண்ணப்பம் தான். அமீன் சொல்லுவோமா? இந்நேரம் மட்டும் மிகுந்த கிளேசம், மிகுந்த வேதனை. அம்மா ஐயா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு யாரு மிகுந்த வேதனையோடு, நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னேன் எல்லாருக்கும் இன்னைக்கு விடுதல் இல்லை. பாஸ்டர் வருமா சொன்னேன், நான் மேடையில் உட்கார மாட்டேன், எனக்கு ரொம்ப பலவீனம், என்னால் மேடையில் உட்கார முடியாது, நான் போய் உள்ளே போய் படுத்துடுவேன். நீங்கள் மேடையில் இருந்தால் தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன் சொன்னேன். காரணம் அவரே காட்டிலும் பல மடங்கு பலவீனமாக தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இங்கே தான் உட்காரன்னு சொன்னால் அவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ முதல் அற்புதம் யாருக்கு நடக்குது? ஐயோ, முதல் அற்புதம் இப்போ யாருக்கு நடக்குது? பாஸ்டருக்கு நடக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாபு பாஸ்டர் நம்புறீங்களா? முதல் அற்புதம் உங்களுக்கு நடக்குது. இயேசுவின் நாமத்தை நான் சொல்றேன். இந்த கூட்டத்தில், இந்த முதல் மேடையிலே, முதல் மீட்டிங்கிலே ஃபர்ஸ்ட் போனி, ஃபர்ஸ்ட் விடுதல், ஃபர்ஸ்ட் சுகம், ஃபர்ஸ்ட் அற்புதம் உங்களுக்கு தான். இது தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், உங்களுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இது ஃபர்ஸ்ட் மேடை, ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஃபர்ஸ்ட் செய்தி, ஃபர்ஸ்ட் வார்த்தை உங்களுக்கு தான். அடுத்தது தான் எங்களுக்கு எல்லாம் கிடைக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பார்த்தோமோ? யாருக்கு கிடைக்க போகுது? மிகுந்த கிளேசத்துடன், மிகுந்த வேதனையுடன், அங்கேயும் இங்கேயும் ஆவலாதி சொல்லாம, அங்கேயும் இங்கேயும் குறை சொல்லி தூட்டி தெரியாம, யாரு மேலும் பழி சொல்லாம, நான் குடித்து வெறுத்திருக்கிற சொன்னவனை திட்டாம ஏசாம, ஆண்டோட பாதத்தை தாழ்மையோடு ஆண்டவனேன்னு கூப்பிட்டா பார்த்தீங்களா? அவரோட தாழ்மையை கர்த்தர் கண்டா. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அவருடைய தாழ்மையை என் கர்த்தர் கண்டார். ஆமென். அடுத்த வார்த்தை படி மக்களே. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இப்பதான் பாஸ்டருக்கு தீர்க்க தரிசனமே வருது. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? நீ ரொம்ப குடிச்சிட்டு இருக்கிற, பேலியாளின் பிள்ளை மாதிரி தான் இருக்கிற. ஆனா இப்ப தீர்க்க தரிசனம் படி மக்கள் அந்த வசனத்தை. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு மேல படிச்ச வசனத்தை படி. அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ எப்படி போய் போ. இப்ப நான் தான் ஏலி, நான் உங்களை பார்த்து சொல்றேன், பாஸ்டரை பார்த்து சொல்றேன், எல்லா பாஸ்டருக்கும் சொல்றேன். நீங்க இப்ப எப்படி போகணும் வீட்டுக்கு? எப்படி போகணும் வீட்டுக்கு? சமாதானத்தோடு போகணும். எப்படி போகணும்? நீ சமாதானத்தோட போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவர் உனக்கு ஒரு அலையிலே சொல்லுவோம், அம்மா அது அந்த பொறுப்பு எனக்கு கிடையாதும்மா, அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவர் உனக்கு அடுத்த வார்த்தையுடன் முடிக்க போற படிங்க. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவள் எப்படி இருக்கவில்லை? துக்க முகமாய். சொல்லுங்க. இப்ப நீங்க எழும்பி வீட்டுக்கு போறீங்க, சாப்பிட போறீங்க. நாளைக்கு நான் உங்களை பார்க்க போறேன், அடுத்த வருஷம் பார்க்க போறேன், அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்க போறேன், அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்க போறேன், அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்க போறேன். ஆனா என்ன முகம் இல்லை? எனக்கு கேட்கிற மாதிரி சகோதர மாதிரி சொல்லுங்க, என்ன முகம் இல்லை? துக்க முகம் இல்லை. யாருக்கு இல்லை? தேவ சமூகத்தில் வந்து வேடிக்கை பார்க்கிறவங்களுக்கு அல்ல. தேவ சமூகத்தில் வேதனையும் கண்ணீரும் வியாகுலத்தையும் ஊட்ட வேண்டிய பிரகாரம் ஊட்ட வேண்டியதில் ஊற்றி ஜெபித்த உனக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஜெபித்த உனக்கு அற்புதத்தை செய்கிறார். இந்த மீட்டிங்குக்காக எத்தனை பேர் ஜெபித்தேனோ உங்களுக்கு தான் முதல் அற்புதம் நடக்க போகுது. இந்த மீட்டிங்குக்காக யாரெல்லாம் உழைத்தேனோ உங்களுக்கு தான் முதல் அற்புதம் நடக்க போகுது. இந்த மீட்டிங்குக்காக யாரெல்லாம் பாடுபட்டனோ, நோட்டீஸ் ஒட்டினோ, வால்போஸ்ட் ஒட்டினோ, கண்ணு விழித்தேனோ, ஓடுனேனோ, உழைத்தேனோ, கொடுத்தேனோ உங்களுக்கு முதல் அற்புதம் நடக்க போகுது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு முதல் அற்புதம் நடக்க போகுது. இயேசுவோட மகிமை வெளிப்பட போகுது. இந்த சபையில இயேசு வந்ததை உலகம் அறிய போகிறார். இந்த சபைக்கு இயேசு வந்ததை உலகம் அறியத்தக்க நிலைமையில் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இந்த லைவ் எங்கெல்லாம் போறது எனக்கு தெரியல. இயேசு அற்புதம் செய்வாரா? இயேசு அற்புதம் செய்வாரா? இயேசு அற்புதம் செய்வாரா? கடந்த மாசத்துக்கு முந்தின மாசம் ஞாராமலை ஏஜி சபை 4 நாட்கள் பேசி முடித்து விட்டு, மேல்புறம் ஏஜி சபை 4 நாட்கள் பேசி முடித்து நாகர்கோயிலில் போன 3 நாட்கள் பேசுறதுக்காக அங்கே செல்லும் பொழுது
என்னை ஒருத்தர் ஓடி வந்து கேட்குறான், ஃபர்ஸ்ட் டே பாஸ்டர் எங்களை தெரியுமா, புருஷன் மனைவி ஒரு மகளோடு நிற்கிறான், எங்களை தெரியுமா? நான் சொன்னேன் எனக்கு தெரியல. பாஸ்டர் என்ன நல்லா பாரு, என் மகளை நல்லா பாரு, தெரியுமா? எனக்கு தெரியல. நீங்கள் யாரும் சொல்லு. பாஸ்டர் சில வருஷங்களுக்கு முன்னே என் மகள் 9th படித்து கொண்டிருக்கும்போ நீங்கள் நாகர்கோவில் கன்வென்ஷன் வந்தீங்க. என் மகள் 9th ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கும்போது 4வது மாடியில் திடீர்னு மயங்கி விழுந்து 4வது மாடியில் அந்த பிள்ளை மரிச்சிட்டாங்க. ஆமீன். 4வது மாடியில் பிள்ளை மரித்ததை ஸ்கூலில் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தி பேரண்ட்ஸ் வேகமாக ஓடி வந்து வண்டியை கொண்டு வந்து பிள்ளையோட பாடி 4வது மாடின்னு இறக்கி மருத்துவமனைக்கு கொண்டு போகிற நேரத்தில் ஒரு ஊழியக்காரன் சொல்லியிருக்கிறாங்க, காஞ்சிபுரத்து ஒரு ஊழியக்காரன் வந்து இந்த இடத்துல ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்கிறான், இங்கே ஒரு பெரிய மீட்டிங் 4 நாளாக நடக்குது, அவரை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம மருத்துவமனைக்கு போகலாமா என்று கேட்கும் அந்த சகோதரன் சொல்கிறாரா, என் பிள்ளை தான் மரிச்சிட்டோமே, இனி ஏன் அங்கே போனோம், பரவாயில்லை நம்ம போய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி அந்த பிள்ளை தூக்கிட்டு வர்றான். ஆமீன். நான் தங்குற வீட்டு வராந்தையிலே கொண்டு பிள்ளை படுக்க வைத்தது. 9th படிக்கிற பிள்ளை, பெண் பிள்ளை, ஒரே மகள் தான். அவளை கொண்டு படுக்க வச்சு என்னை கூட்டு, பாஸ்டர் இருந்த சொத்து இதுதான், எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, என்ன பண்ண தெரியல, என் பிள்ளை திடீர்னு மரிச்சிட்டாங்க, நீங்க எழுப்பி தருவேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிற, உங்களால் எழுப்ப முடியுமா? இந்த பிள்ளைகள் கிரிஜா அவங்க அக்கா எல்லாம் அவங்க அண்ணன் மாமா எல்லாரும் அன்னைக்கு இருந்தாங்க என் கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த பிள்ளை பக்கத்தில் போய் கையை பிடித்து எலும்பு மகளேன்னு சொன்னேன். அவளை எழும்பிட்டான். இப்போ மெடிக்கல் 2nd இயர் படிச்சுட்டு இருக்கிறான் நாகர்கோவிலில். அந்த சர்ச்சில் அவளும் அவட அப்பாவும் அம்மாவை தான் கோயிலில் நிற்கிறாங்க. அழகான பாடகி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவருடைய சாட்சி நீங்க யூடியூபிலே பார்க்கலாம். உலகம் முழுவதும் அந்த சாட்சி போகுது. நான் சொல்றது கவனிக்கணும். அவள் மேலே கை வைக்கவோ ஜெபிக்கவோ எதுவுமே செய்யல, கையை பிடித்து எலும்பு சொன்ன, அவ்வளவுதான். இயேசு அற்புதம் செய்தா. இயேசு செய்வாரா? அப்போ எனக்கு ஞாபகம் வந்தது, நான் தங்கின வீடு, அந்த வீடை என்னால் மறக்கவே முடியாது. இந்த சம்பவம் எல்லாம் கண்டு அந்த வீட்டுக்காருக்கு இப்படி ஒரு அற்புதம் அவங்க கண்டது இல்லை. அந்த அற்புதத்தை கண்ட அதிர்ச்சியினால எனக்கு படுக்க போகும்போது டம்ளர் பால் எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. நான் அந்த பாலை வாயில் வைத்து பார்த்தா சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டு கொடுத்திருக்கிறான். உப்பு கரைக்குது பாஸ்டர், வாயில வைக்க முடியாது. இது என்னடா இப்படின்னு கேட்டா, ஒருவேளை இந்த ஊரில் இப்படி தான் பண்ணுவேனோ, இல்லை இவங்க நாட்டு கல்ச்சர் இப்படி தானா, பாலில் உப்பு தான் போட்டு கொடுப்பாரா என்று சொல்லி நான் பாலை வச்சுட்டு பாத்ரூமில் போய் கொஞ்சம் துப்பிட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகளை கேட்குறேன், என்னப்பான்னு கேட்குறேன். இல்லைடா இந்த பால் கொஞ்சம் குடிச்சு பாரு, உப்பு போட்டிருக்கிறான். அப்போ தான் ஓடி வர, ஐயோ அந்த பிள்ளையோட விஷயத்தை கண்டு நாங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டோமே, இப்படி ஒரு இறந்து போன பாடி எழும்பி நாங்கள் பார்த்தது இல்லையே. அந்த அதிர்ச்சியினால சர்க்கரைக்கு பதில் என்ன போட்டிருக்கிறான். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசு அற்புதம் செய்வாரா? இது லைவில் போகுது. இயேசு அற்புதம் செய்வாரா? உங்களுக்கு செய்வாரா? அன்னாளுக்கு செய்த தெய்வம் உனக்கு செய்வாரா? ஜான்சனுக்கு செய்தவர் உனக்கு செய்வாரா? அந்த எர்ணாகுளம் பாஸ்டர் பிள்ளை நடத்த வைத்த தெய்வம் உன் பிள்ளை நடத்த வைப்பாரா? இந்த பிள்ளையை நாகர்கோவிலில் எழுப்பினார், அந்த பிள்ளை எழுப்பின இயேசு உனக்கு அற்புதம் செய்வாரா? சொல்லுங்க வேகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபமணி பாஸ்டரோட வார்த்தையை கனப்படுத்தி 2 பிள்ளை ஒரே பிரசவத்தில் கொடுத்த தெய்வம் உனக்கு அற்புதம் செய்வாரா? சொல்லுங்க. ஷாஜிகே டானியலுக்கு ஆமீன் டாலஸ் அமெரிக்காவிலே ஒரே பிரசவத்தில் 4 பிள்ளை கொடுத்த தெய்வம் உனக்கு அற்புதம் செய்வாரா? வேகமா சொல்லுங்க. செய்வாரா? காரணம், நம்ம ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ அல்ல. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அவர் ஜீவாதிபதியாயிருக்கிறார். அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார். சகலத்தின் மேலும் அதிகாரம் படைத்தவராயிருக்கிறார். அவர் விடுதலின் ஆவியானவர், விடுதலின் நாயகர், வெற்றி சிறந்தவர். அவர் உனக்கு அற்புதத்தை செய்வாராக. இன்றைக்கு அந்த விடுதலை வாங்கி தான் வீட்டுக்கு போனோம். வீட்டிலே போய் சாப்பிட்ட பிற்பாடு உங்க முகம் வாடி பார்க்க தெய்வம் அனுமதிக்க மாட்டா. எந்த விஷயத்துக்கு நீ நொந்து வெந்து வாடி இங்க வந்தேனோ, இன்னும் அந்த விஷயத்தை நீ நினைக்க மறக்க கர்த்தருக்கு கிருபை தருகிறார். இன்னும் அது உனக்கு வேதனையாக இல்லை, உன் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அற்புதம் நடக்குது இயேசுவின் நாமத்தில். அற்புதம் நடக்குது இயேசுவின் நாமத்தில். அற்புதம் நடக்குது. நடக்குமா நடக்காதா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது. அன்னாளின் தெய்வம் இங்கே இறங்கி வந்திருக்கிறார். வாலிப தம்பிமா தங்கச்சிமா, இதை நீங்க நம்பணும். எனக்கு இயேசு ஒரு வாழ்க்கையை தருவா. இயேசு எனக்கு நல்ல வேலையை தருவா. இயேசு எனக்கு நல்ல படிப்பை தருவா.
இயேசு எனக்கு நல்ல திருமண வாழ்க்கை தருவா, இயேசு எனக்கு நல்ல வேலை தருவா, இயேசு எனக்கு நல்ல வீட்டை தருவா, என் குடும்பத்தின் கஷ்டத்தை இயேசு மாற்றுவா. நீங்க உண்மையாய் கர்த்தரிடத்திலே வந்து ஜெபித்தால், உண்மையாய் கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபிக்கிறது உண்டானால், உண்மையாக நீங்க போராடி ஜெபிக்கிறது உண்டானால், இன்றைக்கு இப்பொழுது இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக. இது அற்புதத்தின் நேரம், இது அவருடைய கரம் கிரியை செய்கிற நேரம், இது அவருடைய மகிமை வெளிப்படுகிற நேரம், இது இந்த பந்தலுக்குள்ளையும் வெளியிலுமாய் பரிசுத்த ஆவியானவர் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்க தலைக்கு மேலே அவர் சுற்றி கொண்டிருக்கிறார். அற்புதம் நடக்க போகுது. யாருக்கு நடக்க போகுது? விசுவாசத்தோடு, உண்மையோடு, தாகத்தோடு, பாரத்தோடு எல்லா வியாகுலத்தையும் எல்லா வேதனையும் இயேசுவின் பாதத்தில் ஊற்றி, இன்னும் எனக்கு ஒரு விடுதல் இயேசு தருவார் என்று நம்பினவங்களுக்கு மட்டும்தான் இயேசு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. இயேசு அற்புதத்தை செய்வார். உங்க கடன் சாபம் இந்த மீட்டிங்கோடு கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் உங்களோட கடன் சாபம், அது கேன்சரை காட்டிலும் கொடிய வியாதி, அது இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமா மாற்றுவார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தனுக்கு தருவார். உன் புருஷன் குணப்படும், பிள்ளைகள் குணப்படும், உன் மனைவி குணப்படும், எல்லாம் குடும்பத்திலே சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், ஆனந்தமாய், ஒரு குட்டி பரலோகமாய், குட்டி ஏதேனாய் கர்த்தர் உன் குடும்பத்தை மாற்றுவாராக. உன் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உன் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உன் அப்பத்தை தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உன் மலட்டு கர்ப்பத்தை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பாராக. தேவன் அடைத்த டோர் இன்னைக்கு உனக்கு திறக்க போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு திறக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உனக்கு வாசல் திறக்க போகுது. நாளே கல்ல இன்னைக்கு, நாளே கல்ல இன்னைக்கு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய 22வது நினைவு கன்வென்ஷன்ல முதல் நாள் கூட்டத்திலே அடையுண்ட எல்லா டோரும் இப்போ ஓப்பன் ஆகுது. எல்லா டோரும் இப்போ ஓப்பன் ஆகுது. ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு திறந்த வாசல். யாருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 3:8 படிங்க. சீக்கிரம் அதோட முடிக்க போறேன். வெளிப்படுத்தல் 3:8 படிங்க. யாருக்கு இந்த வாசல் திறக்குது? வேகமாக படிக்கணும். வெளிப்படுத்தல் 3:8. அவனுக்கு தான், அவளுக்கு தான் இந்த வாசல் இப்ப திறக்க போகுது. ஆண்டோட மகிமை இப்ப வெளிப்பட போகுது. சீக்கிரம் படிப்பில்ல. 3:8. உன் கிரியைகளை, இங்க வந்திருக்கிற என்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ கை தட்டுறாரா, பாட்டு பாடுறாரா, உண்மையா பைபிள் எடுத்து வந்தாரா, உண்மையா வேடிக்கை பார்க்க வந்தாரா, உண்மையா நீ வியாகுலத்தோடு அன்னால் வந்த மாதிரி வந்திருக்கிறீர்களா? எப்படி இந்த சத்தியத்தை கவனிக்கிறார்? ஒவ்வொன்றையும் கர்த்தர் கவனிக்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, நான் இங்கே கொடுக்கிறேன் என்னோட வசனத்தை நீ கைக்கொண்டபடியினாலே, இதோ திறந்த வாசல். மக்களே கவனிங்க. இங்கே இருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை நீ கைக்கொண்டபடியினாலே, இந்த வார்த்தை நீ கவனித்ததினாலே, இந்த வார்த்தை உனக்கு சொந்தமாக்கினால, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த உலகத்தில் எந்த அரசாங்கத்தினாலோ, எந்த பேய் பிசாசினாலோ, எந்த மனிதனாலோ என் தெய்வம் திறந்ததை அடைக்க முடியாது. தலை இருந்தா தலைக்கு மேலே கைதட்டி ஆர்ப்பரித்து என் அப்பனை மகிமைப்படுத்துங்க. உனக்கு திறந்ததை ஒருவனாலே அடைக்க முடியாது. திறந்ததுதான். அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது. மறுபடியும் கவனிக்கணும். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த மேடையில் நான் நிற்பேன் என்று 1% கூட நான் நம்பவே இல்லை. கடந்த சில தினங்களாக படுத்த படுக்கை 19வது வயசில் ஸ்நானப்பட்டேன். இன்னைக்கு நான் ஸ்நானப்பட்டு 51 வருஷம் முடிஞ்சது. 19வது வயசில் ஸ்நானப்பட்டேன். ஸ்நானப்பட்டு 51 வருஷம் முடிந்தது. அப்போ என் வயசு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 51 வருஷத்தில் ஒரு நாளும் எந்த மெடிசன் என் பாடியில் நான் வைத்தது கிடையாது. எந்த டாக்டரும் என்னை தொட்டது கிடையாது. எந்த மருந்தை நான் எடுத்த கிடையாது. என் இயேசு எனக்கு நல்லவராக இருக்கிறார். கடந்த சில தினங்களாக என்னோட மோஷன் யூரியன் அரெஸ்ட் ஆயிட்டு. ஒரு பெண் பிரசவ நேரத்தில் எப்படி துடிப்பேனோ அப்படி ராத்திரியும் பகலும் மரணத்துடி. எனக்கு என்ன சம்பவிக்க போறோம் தெரியல. வயிறு பார்த்தா பெருசா இருக்குது. யூரியன் போக மாட்டேன், மோஷன் போக மாட்டேன். இதுக்கு எந்த ஒரு வைத்தியமும் கிடையாது.
எந்த ஒரு வைத்தியமும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பார்க்குறவங்க எல்லாம் பயப்படுறாங்க, இது என்ன நடக்க போகிறோன்னு தெரியல. வயர் அப்படியே பெருசாகி விட்டது, காலெல்லாம் வீங்கி, காலெல்லாம் பயங்கர நீராகி விட்டது. உடனே வரவங்க சொல்கிறாங்க கிட்னி ஃபெயிலர் ஆன போல தெரியுது. அவங்கள வெளியே அனுப்ப சொன்னேன். அவங்க யாரும் இங்கே வரக்கூடாது, வெளியே அனுப்பு. இவரை அங்கே கொண்டு போகணும், அவரை வெளியே அனுப்பு. இந்த டெஸ்ட் எடுக்கணும், அவங்கள வெளியே அனுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறதுக்கு யாராவது இருக்கிறா பார். ஆமென். ஜெபிக்கிறதாரா இருக்கிறா பாரு. நான் பாபு பாஸ்டருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லல, இந்த சபைக்கு நான் தெரியப்படுத்தல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நேற்று நான் வீட்டிலிருந்து கிளம்புற நேரம் வரையிலும் நான் காரில் ஏறி இங்கே வருவேன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னை காலமே வந்து என்னோட மனைவி என்னோட பெட்டிலிருந்து எழும்பதுக்கு கை கொடுத்து என்னை எழுப்புகிறார். பாத்ரூமில் போகும்போது அவங்க வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. என்னால் ட்ரெஸ் மாற்ற முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஒரு டெட் பாடிக்கு மேலே மோசமான கண்டிஷனில் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். எந்த ஃபுட்டும் கிடையாது, தண்ணி ஆகாரம் இல்லை, எந்த ஃபுட்டும் கிடையாது, எந்த சாப்பாடும் கிடையாது. காலமே வந்து இறங்கிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வந்து சுற்றி இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார், கண்ணீர் விட்டு எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மனைவி கண்ணீரோடு ஜெபித்தனை அனுப்பி விட்டிருக்கிறார். நான் கிளம்பி வரும்போது என் மனைவிக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், நான் டெட் பாடியா வீட்டுக்கு வரக்கூடாதுடி, நான் உயிரோடு வரதுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு நான் இறங்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வீடு ஒரு மரண வீடு மாதிரி ஆயிட்டு, என்ன நடக்க போறேன்னு தெரியல. வளர்ந்த பிள்ளைங்க 2 பேரும் பாஸ்டர் தான். அவங்க வந்து சொல்றப்பா போகக்கூடாது, இந்த கண்டிஷன் எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கன்வென்ஷன் தடைப்படக்கூடாது. அப்போ நேற்று ராத்திரி எல்லாம் நான் ட்ரெயினில் துடிக்கிறேன். ஒரு ட்ராப் யூரின் போக மாட்டேன், மோஷன் போக மாட்டேன். என்ன சின்ன தெரியல. அப்படி படுக்க முடியாது, இப்படி படுக்க முடியாது, உட்கார முடியல, மூச்சு திணறது, மூச்சு முட்டுது, பேச முடியல. என்ன சின்ன தெரியல. நான் தான் இவ்வளவு நேரம் உங்க முன்னாடி இருந்து கொக்கரிச்சிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் இங்க வரக்கூடாது என்று சொல்லி ஏதோ ஒரு சொக்கலத்தி என்னை இங்க வர வைக்க கூடாது, நான் இங்க பேசக்கூடாது, இந்த மீட்டிங் ஃபெயிலர் ஆகணும், பாபு பாஸ் தலை குனிக்கணும், இந்த சபைக்கார் வெட்கப்படணும். நோ, என் ஆண்டவர் பெரியவர். அந்த சொக்கலத்துக்கு நான் சவால் கொடுக்கிறேன். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நுறுங்கி போய்விடும். எவன் மேல் இந்த கல்லு விழுகிறதோ அவனை நாசக்குவாளன் கர்த்தர். இது கர்த்தருடைய ஊழியம், இது கர்த்தருடைய சபை, இது கர்த்தருடைய காரியம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைங்க அது சாப்பிடுங்கப்பா, இது சாப்பிடுங்கப்பா சொல்லி எனக்கு என்ன வேணுமோ கொடுக்கிறதுக்கு பிள்ளைங்க தயாராக இருக்கிறேன். ஒன்றுமே சாப்பிட முடியல. ஆனால் இப்போது இந்த மேடையில் அந்த ஸ்டெப்பு பாஸ்டர் கைப்பிடிச்சு தான் ஏறினேன். இப்போ நான் பாஸ்டர் தூக்கிட்டு காஞ்சிபுரம் வரைக்கும் போவேன். பாபு பாஸ்டர் தோள் மேல் வைத்து நான் காஞ்சிபுரம் போகிற மாதிரி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை பலப்படுத்தி ஒரு சிங்கம் போல உங்க முன்னாடி ரிபாகானா ரிஷாதகரதலா ரிமானாத்தியாக்யானகா சதுராதோகோ கர்த்தரின் அற்புதம் உங்களுக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. பந்தலுக்குள்ளே அற்புதம் நடக்குது, உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்குது, உங்க சபையில் அற்புதம் நடக்குது. ஆண்டவருடைய மகிமை தூரத்தில் சமீபத்தில் நடக்குது, லைவிலூட நடக்குது அற்புதம். இயேசு தொடுகிறார், இயேசு விடுவிக்கிறார். இயேசுவின் மகிமை. மிகுந்த துக்கத்தோடு மிகுந்த வியாகுலத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, நாளைக்கு உன் முகத்தை வாடி காண முடியாது. கர்த்தரின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார், உன் மாறாவை மதுரமாக மாற்றினார். ஒருவனும் பூட்ட முடியாத திறந்த வாசல் உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வார்த்தை பேசினா மூச்சு வாங்க, ஒரு வார்த்தை பேச முடியாது. நீங்கள் தான் இப்போ மீட்டிங்கை முடிக்க சொல்கிறீங்க, எனக்கு முடிக்கிற மாதிரி தெரியல. கர்த்தர் பெரியவர். என்னை தொட்டு பலப்படுத்தின இயேசு இன்னைக்கு உங்களை தொட போகிறார். என்னை விடுவித்த இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். நான் காரில் வரும்போது என் மனைவி ஒரு ப்ரேயர் பண்ணேன். பாஸ்டருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், காரில் இருந்தவங்களுக்கு. என் மனைவி ஒரு ஜெபம் பண்ணேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் இல்லாத கிரியைகள் அங்கே வெளிப்படணும்ப்பா. அவளுக்கு தெரியும் நான் எப்படி தான் வந்திருக்கிறேன் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தான் வந்திருக்கேன் தெரியும். இனி இப்போ இதை முடித்து நான் ஃபோன் பண்ணாதான் முழங்காலில் எழும்புவாங்க.
ஆமீன். சபை ஒரு பெரிய கூட்டம் மக்கள் அங்கே கதறி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். நான் சொன்ன பிற்பாடு தான் ஜெபத்தை நிறுத்துவோம். மக்கள் ஜெபம் பண்ணி எழுப்புவாங்க. அந்த ஜெபத்தினோட மகிமை தான் இந்த மேடையில் ஜொலித்து கொண்டிருக்கிறது. அந்த ஜெபத்தினோட வல்லமை. பாஸ்டர் சொன்னாங்க, சபையில் ஒரு சில வாரங்களா இதுக்காக ஜெபிக்க ஆரம்பித்து, உங்க ஜெபம் தான் என்னை இவ்வளவு அழகுபடுத்தி இவ்வளவு ஆரோக்கியமா ஒரு ப்ராப்ளம் இல்லாம என்னை சாவு கொப்பு கொடுக்காம என்னை ஜீவனோடு கொண்டு நிறுத்துறது இந்த சபை மக்களோட ஜெபம் தான். ஆமென். இந்த துவக்கம் இப்படியானால் நாளைக்கு மறுநாள் 4ஆம் நாள் கர்த்தர் இன்னும் பலத்த அற்புதங்களை செய்ய போகிறார். இதை முடித்து 4 நாட்கள் கரிகளில் பலத்த அற்புதம். அடுத்த 3 நாட்கள் உங்க பக்கத்தில் இன்னும் ஒரு மீட்டிங், அதிலே பலத்த அற்புதம் இயேசுப்பா செய்ய போகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இன்னைக்கு கர்த்தரோட மகிமையான விடுதலை கிடைத்திருக்குது? எத்தனை பேரோட ஆவியான பேசி இருக்குது? எத்தனை பேர் தொடப்பட்டிருக்குது? மக்களே, நாளைக்கு உன் முகத்தை வாடி பார்க்கிறதுக்கு தெய்வம் விடமாட்டார். உன் துக்க நாட்கள் முடிந்தது. உன் அழுகைக்கு பதில் வந்தது. உன் கண்ணீருக்கு பதில் வந்தது. உன் மன்றாட்டுக்கு பதில் வந்தது. உன் பெருமூச்சுக்கு பதில் வந்தது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. உன் ஜெபத்துக்கு பதில் வந்தது. விசுவாசம் உள்ளவங்க மாத்திரம் எழும்பி நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பாஸ்டர், இந்த ராத்திரி எனக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக ஜெபிப்பீங்களா? அப்படி இருந்தால் முன்னாடி வாங்க. இல்லை மொத்த பேரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நான் மைக்கை பாஸ்டர் கையில் கொடுக்க போகிறோம். எனக்கு கொடுத்த நேரத்தில் நான் முடிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி 15 நிமிஷம் இருக்குது. வேகமாக எங்களுக்காக ஜெபிங்க. இன்னைக்கு ஒரு அற்புதம். மக்களை நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்ஸ் என்னால் ஏற முடியல. கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிற பாரு. அப்படியான இயேசு இங்கே வந்திருக்கிறா. இந்த மேடையில் எங்கூட இயேசுப்பா நிற்கிறா. இந்த மேடையில் என்னோட கூட இயேசுப்பா நிற்கிறா. இயேசுப்பா என் கூடவே இருக்கிறா. அவர் இப்போ உனக்கு அற்புதம் செய்ய போகிறா. நீ அன்னாலே போல புலம்பி வந்திருக்கிறியா? மிகுந்த வேதனையோடு வந்திருக்கிறியா? மிகுந்த வியாகுலத்தோடு நீ வந்திருக்கிறாயா? மிகுந்த கண்ணீரோடு துக்கத்தோடு வந்திருக்கிறாயா? எல்லா வாசலும் உனக்கு அடைந்து கிடக்குதா? எல்லா டோரும் உனக்கு அடைப்பட்டதா? நம்பிக்கை இருந்தா முன்னாடி வா. நம்பிக்கை இருந்தா முன்னாடி வா. வெட்கப்பட்டா கிடைக்காது. உன் கிரியைகள் நான் அறிந்திருக்கிறேன். நம்பிக்கை இருந்தா முன்னாடி ஓடி வா. இயேசு உங்களை தொட போகிறார். இயேசு உங்களை விடுதலையாக்க போகிறார். இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். இயேசு உங்களோட வாழ்க்கையில் பெரிய மீட்பை தரப்போகிறார். உங்கள் மேல் கர்த்தருடைய மகிமை இறங்க போகுது. அவருடைய வல்லமை இறங்க போகுது. அற்புதம் கர்த்தர் செய்வார். பிள்ளைகள் ஒரு பாடலை பாடும் பொழுது விசுவாசம் உள்ளவர்கள் வேகமாக முன்னாடி வரலாம். எல்லாரும் ஜெப சிந்தையோடு காணப்படட்டும். Jesus. சாத்தியமே, எல்லாம் சாத்தியமே, என்னே இயேசு என் கூடையுள்ளதா. சாத்தியமே, எல்லாம் சாத்தியம், என்னே இயேசு என் கூடையுள்ளதா. சாத்தியமே, எல்லாம் சாத்தியமே, 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 இயேசு என். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் அற்புதம். 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அற்புதம்.
ரகரதரக நிஷதகரதலப ஒரிபகரதரதனப இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் முன்னாடி வந்திருக்கிற பிள்ளைகள் அன்னாலே போல புலம்புங்க, அன்னாலே போல ஜெபிங்க. உங்களோட வேதனைகள் சஞ்சலத்தை எல்லாம் தேவனுடைய பாதத்தில் ஊட்டுங்க. இன்றைக்கு இயேசு உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த முன்னாடி வந்து நிற்கிற உன்னை கர்த்தர் வெறுமையாக விட மாட்டார், வெறுமையாக விட மாட்டார். இயேசு உனக்கு அற்புதம் செய்கிறார். இயேசு உன்னை விடுவிக்கிறார். இயேசுவின் மகிமை, இயேசுவின் வல்லமை. ரிபா கமா நக ராஜா நிஷதா கபா ரிபா கபா ரபா நிஷதுரா தோனி நகுரா ஷதலபா ரிபா கபா ரபா லபா பாபா பாபா. விடுதலின் ஆவியானவர், விடுதலின் ஆவியானவர், விடுதலின் ஆவியானவர். நீங்கள் கொண்டு வந்திருக்கிற அது கேன்சர் கட்டிகளாயிருக்கலாம், கேன்சர் கட்டிகளாயிருக்கலாம். நீ மலட்டு தன்மையோடு இங்க வந்திருக்கலாம், ஆஸ்மா வியாதியோடு வந்திருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளத்தோடு வந்திருக்கலாம், அல்சர் ப்ராப்ளத்தோடு வந்திருக்கலாம், சுகர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆகி நீ வந்திருக்கலாம், நீ வீசிங்கோடு வந்திருக்கலாம். தீராத பாடுள்ள வியாதி, பலவிதமற்ற கட்டிகள், முழகள், கொடிய ப்ளீடிங், கொடிய பாவம் உன் வாழ்க்கையில் இருக்கலாம். இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார். ஜீசஸ், ஜீசஸ். நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த ஜெபத்துக்கு நான் அழைத்தப்போ முன்னாடி வந்த உங்களுக்கு நான் சொல்றேன், நாளைக்கு ஒரு நேரம் விளக்க போகுது, நாளைக்கு ஒரு சூரியன் உதிக்க போகுது. அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னவே இன்னும் உன் முகம் வாடி யாரும் பார்க்க தேவன் அனுமதிக்க மாட்டார். உன் பிரச்சனைக்கு பரிகாரம், நீ சுமந்து வந்த விஷயத்துக்கு பரிகாரம், நீ சுமந்து வந்த வியாதிக்கு பரிகாரம், உன்னோட விண்ணப்பத்துக்கு பதில், உன் மன்றாட்டுக்கு பதில், உன் கண்ணீருக்கு பதில், உன் குமரலுக்கு பதில் கர்த்தருக்கு கொடுத்து விட்டா. நீ வீட்டிலே போய் சந்தோஷமாய் சாப்பிட்டு படு, சந்தோஷமாய் சாப்பிட்டு தூங்கு. நாளைக்கு உன் முகத்தில் நீதியின் சூரியன் உதிப்பார், நீதியின் சூரியன் உதிப்பார். இன்னும் கவலைப்படாதே, 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 பயப்படாதே. உனக்கு எவ்வளவு சுகர் இருக்கட்டும் பயப்படாதே, ஹார்ட்டிலே பல பலவீனம் இருக்கட்டும் பயப்படாதே, யூட்ரஸிலே ப்ராப்ளம் இருக்கும் பயப்படாதே. கடந்த மாதத்தில் நான் என் சபையில இல்லை, என் சபையிலே ஒரு பெண் முதல் ஒரு பிள்ளை பிறந்து, இரண்டாவது பிள்ளை பிறந்து ஒரு மாசம் கூட ஆகவே இல்லை. அவளுக்கு ப்ளீடிங் ஓவர் ஆகி மருத்துவமனையிலே கொண்டு போய் பரிசோதித்து பார்க்கும் பொழுது அதோட சைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, பெரிய ஒரு கட்டி அவருடைய யூட்ரஸில் உண்டு. உடனடியாக அந்த யூட்ரஸ் ரிமூவ் செய்யணும், அந்த கட்டி ரிமூவ் செய்யணும். அந்த பிள்ளைகள் பக்கத்தில் எல்லாம் போய் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேலே பணங்களை கடன் வாங்கி வேகமாக மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார். எல்லா டெஸ்டிங்கும் முடிந்தது, எல்லா டெஸ்டும் முடிந்தது. அற்புதமாக அந்த பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கிறதுக்காக ஜெபிக்கிறதுக்கு நானும் அங்கே இல்லை. கடைசியாக அவளை தியேட்டரில் கொண்டு போனோம். தியேட்டருக்கு கொண்டு போகும்போது வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என் மகன் முதலாவது ஜெபித்திருக்கிறார், ரெண்டாவது மனைவி ஜெபித்திருக்கிறார். தியேட்டரில் கொண்டு போய் படுக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், பணத்தையும் கட்டி வச்சிட்டோம். உடனே அதில் ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, நம்ம ஒரு ஸ்கேனும் கூட எடுத்து பார்த்துட்டு கத்தி வைக்கலாமா? இது என்னடா ஆச்சரியம், எல்லா டெஸ்ட்டும் முடித்து இப்போ யூட்ரஸ் ரிமூவ் பண்ண போகிறோம், இனி ஒரு டெஸ்ட் இதுக்கு தேவையான்னு தோக்கிற இன்னும் அடுத்த ஆட்கள் இல்லைங்க, நம்ம ஒரு ஸ்கேன் கூட எடுத்து பார்க்கலாம் சொல்லி தியேட்டருக்குள்ளே கொண்டு போன பெண்ணை மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்தால் அந்த பெரிய கட்டி தூள் தூளா உடைந்து கிடக்குதாம், தூள் தூளா உடைந்து கிடக்குதாம். நீங்க லைவ்ல பார்க்கலாம் இந்த சாட்சி. இன்னைக்கு கர்த்தர் உன் கட்டியை உடைக்கிறார். உனக்கு ஆபரேஷன் தேவையில்லை, உனக்கு அற்புதம் நடக்குது, உனக்கு விடுதலை சுதறுகிறார். தூள் தூளா உடைய போகுது, தூள் தூளா உடைய போகுது. அது நார்மலா வெளியே வர போகுது, அது நார்மலா வெளியே வர போகுது. இயேசுவின் நாமத்தில் பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் இந்த ஜெபத்துக்கு முன்பாக, இந்த ஜெபத்துக்கு முன்பாக உடைய கேன்சர், உடைய ஆஸ்மா, அல்சர், சுகர் கம்ப்ளைண்ட், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், எப்பேற்பட்ட டியூமர்
எப்பேற்பட்ட டூமர் இயேசுவின் நாமத்தில் சுகமாவது, 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 சுகமாவது. மரட்டு தன்மை சுகமாவது. நாளைக்கு உனக்கு அற்புதம் இயேசு தரப்போகிறார். கர்த்தாவே, முன்னாடி வந்து நிற்கிற என் பிள்ளைகளை உம்முடைய கருத்து நான் கொடுக்கிறேனப்பா. இயேசுப்பா, உம்முடைய கருத்து நான் பிள்ளைகளை கொடுக்கிறேனப்பா. இறங்கி போய் தொட்டு ஜெபிக்காவிட்டால் உம்முடைய கரம் என் பிள்ளைகள் மேல் போய் இறங்குவதாக. உம்முடைய கரம் என் பிள்ளைகளை போய் தொடுவீராக. அவங்களுடைய பலவீனம் இருக்கிற இடத்துல, அந்த வியாதி இருக்கிற இடத்துல, அவங்க சொன்ன சுமந்து வந்த விஷயத்தின் மேல் கர்த்தருடைய கரம் போய் இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக. அற்புதம் வெளிப்படுவதாக. அது கடனோ, சாபமோ, வறுமையோ, பட்டினியோ, நிந்தனையோ, அது எதா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் விடுதல், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் அற்புதம், இயேசுவின் நாமத்தில் அற்புதம். கர்த்தர் செய்ததுக்காக நன்றி. அடைந்த வாசல் எல்லாம் திறந்ததுக்காக ஸ்தோத்திரம். அடைந்த டோர் எல்லாம் ஓபன் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். ஒருவனாலே பூட்ட முடியாதபடி நீர் திறந்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க நம்புறீங்களா? இயேசப்பா என்னோடு பேசினா, இயேசப்பா என்னை தொட்டா. மக்களே, முதல் அற்புதம் நான் இங்கே இன்னைக்கு நிற்கிறது தான். நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறது தான் முதல் அற்புதம். ஒரே ஒரு வார்த்தை எனக்கு பேச முடியல. நான் என் தங்குற வீட்டில் நடந்து வந்து காரில் ஏறதுக்கு என்னால் முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. நேற்று என்னோட வீட்டில், என்னோட ஹாலில் என்னை கொஞ்சம் நடத்த வைக்க பார்க்குறேன். 10 அடி என்னால் நடக்க முடியல. கைப்பிடித்து என்னை நடக்க வைக்க பார்க்குறேன், நடக்க முடியல. நான் தான் இத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த மேடையில் வந்து நின்று உனக்காக பேசி உனக்காக ஜெபிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்கு பரம வைத்தியர். அவர் பெரியவர். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வெளியே போய் சொல்ல போறீங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நீங்க சொல்ல போறீங்க. முன்னாடி வந்திருக்கிற நீங்கள் தலைக்கு மேலே கை அடித்து கொஞ்சம் ஆவியிலே நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய சக்தி, ஒரு அற்புதத்தின் அக்கினி, ஒரு அற்புதத்தின் தொடுதல், ஒரு அற்புதத்தின் கிரியைகள் மறுபடியும் உங்க மேல் கர்த்தர் இறங்குகிறார். உங்க பாத்திரங்கள் நிரம்பி வழியுது, நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நீ செய்த விடுதலுக்காக நன்றி அப்பா. லைவிலூடி பார்க்கிற மக்கள் அநேகர் இப்ப தொடப்பட்டு நன்றி அப்பா. பின்னாடி வராம நிற்கிற மக்களை நீ தொட்டதுக்காக நன்றி அப்பா. தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற மக்களுக்கு நீ விடுதலை தந்ததுக்காக நன்றி அப்பா. மேடையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், ஒவ்வொரு மக்களுக்கு நீ விடுதலை தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த சபைக்கு நீ விடுதலை தந்ததுக்காக நன்றி அப்பா. எனக்கு விடுதலை தந்ததுக்காக நன்றி அப்பா. இது நிமித்தம் உண்டாகிற சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நிச்சயமா உங்களுக்கு விடுதலை தான். நீங்க 100% நம்பிக்கையோடு போங்க. நாளைக்கு நீங்க மகிழ்ச்சியோடு வருவீங்க. கடைசி நாள் நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டோடு வருவீங்க. இயேசப்பா உலகம் அறியத்தக்க நிலைமையில் உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.